ஓகே, கேமராஸ் ஆன் பண்ணக்கூடியவங்க ஆன் பண்ணலாம். செஷன் வந்து ஃபோக்கஸ் மோட்ல இருக்கு. ஃபோக்கஸ் மோட்லண்டா உங்களுடைய கேமரா எனக்கு மட்டும்தான் விளங்கும். ஓகே, தட்ஸ் ஃபோக்கஸ் மோட். அண்ட் எந்த முகம் உங்கள் எல்லாருக்கும் விளங்கும். ஓகே, இப்போ எனக்கு ஒருத்தர் கேமரா மட்டும்தான் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கு. மிஸ்டர் ஜீவதீஷன் மட்டும்தான் கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்க. மற்ற யார கேமராவும் ஆன்லைன் இல்லைன்றதால நான் தனிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹெல்ப் மீ. உலகத்திலே மிச்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே இல்லாத கிளாஸ்ல படிப்பிக்கிறது. அந்த ஃபீலிங்ஸ் வருது எனக்கு. ஒரே ஒரு ஆள் இருக்காரு செஷன்ல. இப்ப 2 பேர், மிஸ்டர் தானிஸ், முகமது தானிஸ், இப்ப டிலோசிகன், YSF. ஜூம்ல மட்டும்தான் அந்த புது புது பேரெல்லாம் பார்க்கலாம். சாம்சுங், நோக்கியா இந்த பேர்ல எல்லாம் ஆக்கள் ஜாயின் பண்றீங்க. YSF. Switch on cameras. Okay. உமராஹவன் ஜிம்ல இருந்து ஆன் பண்ணிருக்காரு கேமரா. உமாராகவன். ஓகே, வணக்கம், குட் ஈவினிங். யாரும் இடையில அன்மியூட் பண்ற ஆப்ஷன்ஸ் நான் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கேன். கதைக்கு 2 அன்மியூட் பண்ணி கதைங்க. குட் ஈவினிங். Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. எல்லாம் சொல்லி முடிகிறதுக்குள்ள குட் நைட் ஆயிரும். Right. This is Imtiaz from Studies Academy. Okay, fine. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்களோட கைகளை நான் வந்து எடுத்து விடுறேன். ஓகே, கேமரா ஆன் பண்ணாதவங்க கேமராஸ் ஆன் பண்ணிக்கொள்ளும். கேமராவை ஏன் ஆன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ஒன்றுல கொஞ்சம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க இப்படிதானே, இப்ப நீங்க விரும்பினா நீங்க அந்த ஜூம் லிங்கை கிளிக் பண்ணாம இருந்திருக்கலாம், ஏன்னா சும்மா இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உண்மையா வந்து இப்போ முதல்லாம் வெபினார் அப்படின்னு சொல்ற ப்ரொசீஜர் வந்து வேற, இப்ப இருக்கிற வெபினார் ப்ரொசீஜர்ஸ் வந்து வேற. இப்ப நாங்க வந்து பெரிய அளவுல க்ரௌட் எல்லாம் வச்சு வெபினார்ஸ் வந்து செய்யறதுக்கு நாங்க பிளான் பண்ற இல்லை. ஒரு செட் ஆஃப் என்ன பீப்புளுக்கு மட்டும்தானே ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் வெபினார்ஸ் செஞ்சு கொண்டு போறோம். பிகாஸ் இதே டைம்ல எங்கள்ட 2-3 வெபினார்ஸ் நடந்து கொண்டு இருக்கு. நாட் ஓன்லி வெப் டிசைனிங் சேம் டைம்ல. இப்போ அந்தந்த பீப்புள் அது அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அது அதுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எங்கட அகாடமி வைஸாகவே ஒரே டைம்ல நாங்கள் 2 வெபினார்ஸில் அதே டைமுக்கு கொண்டு போகிறோம். அதால இந்த செட் ஆஃப் பீப்புள் வெப் டிசைனிங் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு டைமை வந்து இடத்துல ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 45 மினிட்ஸ் டைம் தான், நான் அதோட முடிச்சிருவேன். ஓகே, அப்போ அந்த டைமுக்கும் வந்து வந்து கேமரா ஆன் பண்ணாம ஒரு என்ன வாழ்க்கை இது, யோசிச்சு பாருங்க. ஒரு என்ஜாயபிளான ஒரு டைமா இந்த டைமை நீங்க ஜாயின், அதான் கிளாஸ். அப்ப என்னடா படிப்பு, என்ன வாழ்க்கைடா இது? அப்ப என்ன எப்படி போகுது இந்த உலகம் சொல்லும் பாருங்க. ஸ்கூல் முடிஞ்சு O level, A level, அப்புறம் நாங்கள் அந்த காலேஜுக்கு போகணும். அப்போ இந்த கல்லூரி படங்கள் எல்லாம் பார்த்தோம், நாடகம் படம் இதெல்லாம் பார்த்தோம். இப்படி எல்லாம் இதான் யூனிவர்சிட்டி, அதான் காலேஜ், அதான் டிப்ளமா டிகிரி, இப்படி தான் இருக்கணும், அதான் படிப்பு. அதெல்லாம் இல்லாம போயாச்சு. கொரோனாவா எல்லாம் முடிஞ்சு. சரி, அப்படியே ஜூமுக்கு வந்தாச்சு, அதுல சரி முகத்தை பார்ப்போம்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுலயும் என்ன ஒரு ஒரு விஷயமுமே அங்க நடக்கிறது இல்லை. இதுக்கு பேர் கல்வியே இல்லை, இதுக்கு பேர் பிஸ்னஸ். அதாவது நாங்கள் மார்க்கெட் பண்ணுவோம், நீங்கள் வந்துட்டு இப்படிதான் அப்படித்தானு சொல்லி நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதோட சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும்னு மைண்டில் வருவீங்க.
சர்டிஃபிகேட் எடுத்துவீங்க, நாங்களும் ஏர்ன் பண்ணிடுவோம். நீங்களும் சர்டிஃபிகேட் எடுத்து ஏர்ன் பண்ண போயிடுவீங்க, ஜாபுக்கு போயிடுவீங்க. இல்லைங்களா? அதாவது இது எதுக்கு சமன் தெரியுமா? நாக்க கலட்டி வச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு சமன். வயிறு நிறைய, வாழ்க்கை நடத்தலாம், என்ன திருப்தி இருக்கு? வாழ்க்கை நடத்தலாம். நாக்கு இல்லாம நீங்க சாப்பிட்டாலும் பசி போகும், உயிர் வாழலாம். அந்த நாக்கு தானே, நாவு, டங், அந்த நாக்குல நம்மளுக்கு ருசி விளங்கணும். அதான் கல்வி, அதான் கல்வி. ஆனா இப்ப எங்கேயாவது அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்க. அடிச்சு பிடிச்சி கிளாஸஸ் அது இது வட்டவ இப்படியே போயிடும், விளங்கிட்டு. அப்ப இதுக்கு பேர் கல்வி அல்ல. இப்படியும் இது கடந்து போகும். எப்படியும் நீங்க கோர்ஸ் முடிக்க தான் போறீங்க, எல்லாம் நடக்கத்தான் போகுது. பட் அந்த மோமெண்ட் நீங்க அந்த 6 மாசத்தையும் ரசிச்சு ருசிச்சு மூவ் பண்ணணும். அது ஆனா அது எங்க இருக்கு இப்ப? இப்ப இந்த இன்டேக் ஆயினதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க எல்லாம் முடிஞ்சு. எத்தனையோ பேர் யூனிவர்சிட்டியை கண்ணாலையும் காணையில கிராஜுவேட் ஆயிட்டான். என்ன இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதால அட்லீஸ்ட் ஜூம்ல குறைஞ்சபட்சம் நீங்க கேமரா ஆன் பண்ணணும்ன்றது ஒரு உங்களுக்கு நீங்க செஞ்சு கொள்ற ஒரு பெரிய உதவி, உங்களுக்கு நீங்க செய்யற பெரிய ஹெல்ப். இல்லைங்களா? இதுல 2-3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. என்னடா, கேமரா ஆன் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணங்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொள்றீங்க. முதலாவது, அதாவது நான் கேமரா ஆன் பண்ணா மற்றவங்க பார்த்துருவாங்க அப்படின்ட்டு. சரிதானே? மற்றவங்க இவருக்கு கேமரா ஆன் பண்ணினா மற்றவங்க பார்த்துருவாங்களாம் அப்படின்னு அவர் ஆஃப் பண்ணி வச்சிருப்பார். என்ன சொன்னா, இவர் ரத்தின கல், இவரை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல அவர் இருப்பார். ஓகே. ஆனா ஸ்ரீலங்காவில் இருக்கிற சகல சிசிடிவி கேமராலையும் அவரோட உருவம் தான் இருக்கு. செருப்பு கடை வேணுமா, உடுப்பு கடை வேணுமா, ஹோட்டல் வேணுமா, ரெஸ்டாரண்ட் வேணுமா, எல்லா இடத்துலையும் பல்ல காட்டிட்டு அப்படியே போறாரு. எல்லா கேமராலையும் இருப்பார், ஜூம் கேமரால மட்டும் இருக்க மாட்டார். முதலாவது கேஸ். இந்த கேஸை காப்பாத்துற கடும் கஷ்டம். சரிதானே? அப்ப அந்த கேஸ் அதுக்கு நான் சொல்ற உங்களுக்கு ஒரு சின்ன அஷூரன்ஸ் ஒன்று தரேன்னா, ஃபோக்கஸ் மூட்ல கேமரா இருக்கிறதால ஹாஸ்ட் மட்டும்தான், நாங்க மட்டும்தான் அதை பார்க்கலாம். மற்ற சகாக்கள் அதை பார்க்க இயலாது. அதை நீங்க வெரிஃபை பண்ணி கொள்றதுக்கு, அதை வெரிஃபை பண்ணி கொள்றதுக்கு அந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டொட் ஒன்று வச்சு வட்டமா ஒரு விட்டு விட்டு வட்டம் மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்க்ரீன்ல. அந்த கிரீன் கலர் மார்க்கு பார்க்கறதுல என்ன ஒரு வட்டம் ஒன்று இருக்கும், விட்டு விட்டு ஒரு என்ன வட்டம் மாதிரி ஒன்று, ஒரு நடுவில் டொட் ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்க. This meeting is in focus mode. Participant can see only videos of host and spotlighted participants as well as content shared by all. சரிதானே? அதாவது ஹாஸ்ட் அண்ட் கோஹாஸ்ட் நாங்க மட்டும்தான் உங்களோட கேமராஸை நீங்க ஆன் பண்றத பார்க்கலாம். அதாவது அந்த பாக்கியம் எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது அந்த அர்த்தம். சரிதானே? வேற யாருக்கும் அந்த அதிர்ஷ்டம், அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு அர்த்தம். அதால சிம்பிளா சொல்லணும்டா, உங்களோட ஸ்கிரீன்ல 2 அழகான உருவங்கள் தெரியணும் நீங்க கேமரா ஆன் பண்ணினா. ஒன்று நீங்க, இன்னொன்று நான். ரைட்? பட் எனக்கு கணக்கு அழகான உருவம் தெரியும், என்னையும் சேர்த்து. ஓகே, உருவங்கள். ஸோ அந்த அடிப்படையில் நான் இந்த செஷனுக்குள்ள போறேன். பிகாஸ் எனக்கு உண்மையா நான் ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு உண்மையா இருட்டு ஸ்கிரீன் பார்த்து படிப்பிக்கிறது கஷ்டம். ஓகே, பிளாக் ஸ்கிரீன் பார்த்து படிப்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா டீச்சிங் எந்த பேஷன். சரிதானே? அப்போ அந்த ரெக்கார்டட் செஷனா கூட நாங்கள் கோர்சஸை விற்கிறதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கள்கிட்ட இருந்துச்சு. டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு நாங்கள் எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ், எவ்வளோ டெவலப்மெண்ட் சைடில் நாங்கள் தேர்ட் பார்ட்டி ப்ராஜெக்ட்ஸில் செய்கிறோம். அது ஒரு கோர்ஸ் பேக்கேஜ் ஆகிடுது, சேல் பண்ணி நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணி அப்படியும் செய்யலாம். பட் இருந்தாலும் நாங்கள் அதை விரும்பலை. ஸோ என்னதுன்னா, அந்த காஸ் ஆர்கானிக்காக அந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக. ஸோ எனிஹவ், கேமரா ஆன் பண்ணுறது நான் இடையில இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். 7 மாணவங்க கேமராஸ் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்னைய பற்றி சொல்லணும்னு சொன்னால், என் பேர் இம்தியாஸ், முகமது இம்தியாஸ். நான் இந்த அகாடமியோட நான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன் ஸ்டடீஸ் அகாடமி. ஸோ எங்களோட அகாடமி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆல்ரெடி தெரியாமல் இருக்கீங்களா இருந்தால் அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் சைடில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. எனிஹவ், இப்போ யாரும் என்ன பிராண்டை பார்க்குற இல்லை. என்ன ஒரு சில விஷயங்களை பிராண்ட் இப்போ யாரும் பார்க்கல, விஷயத்தை தான் பார்க்குற.
அந்த அடிப்படையில் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு எக்கு தான் தேவை, முட்டை தான் தேவை. கோழி எந்த கோழி விட்டதுன்னு பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ அதால் இப்போ அகாடமியை பற்றியோ காலேஜை பற்றியோ இதை பற்றி இப்போ உங்களுக்கு கவலை தேவையில்லை. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயம் வந்துட்டு உங்களுக்கு முட்டை தான், சரிதானே? ஸோ அதால் இதுக்கு நாங்கள் கண்டென்ட் அல்லது ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதால் அந்த ஃபீச்சர், அந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு டெலிவர் பண்ண வந்திருக்கிற விஷயம் வந்துட்டு வெப் டிசைனிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதே மாதிரி இந்த காசஸ்ல வந்து எப்படி இதை கொண்டு போறாங்க, அதே மாதிரி இதுல உண்மையாவே ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்ல லேர்ன் பண்ணி அடுத்த லெவல் போறது எப்படி, அப்படியான ஒரு சில விஷயங்களை தான் ஜஸ்ட் இதுல கதைக்க போறோம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப் டிசைனிங்ன்றது ஒரு தனி ஒரு 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 செக்டர். அது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற தனி செக்டர், சரிதானே? அப்போ ஐடி இண்டஸ்ட்ரி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்டர் வந்து என்ன சொல்றோம், வெப் டிசைனிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ வேற என்ன செக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, வெப் டெவலப்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி ஆப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இப்படின்னு சொல்லி கணக்கா ஏரியாஸ் வந்து இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதே மாதிரி டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் இருக்கு, சரிதானே? ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கிறதுல இந்த வெப் டிசைனிங் அப்படின்ற ஒரு தனி ஒரு செக்டர் ஒன்று இருக்கு. ஓகே, தனி ஒரு செக்டர் ஒன்று இருக்கு. அப்போ இதுல வந்து இந்த வெப் டிசைனிங் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இப்போ இப்படிதான். அதாவது இப்போ எல்லாருக்கும் 10 விரல் இருக்கு, ஏன்னா கையில பொதுவாக 10 விரல் எல்லாருக்கும் இருக்கும், பொதுவான விஷயம். ஸோ இதுல அந்த ஒப்போ சிபிஹெச் 2495 ஒரு ஆள் ஃபேஸ் மாஸ்க் போட்டு கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. என்ன, ஓகே, கேமரா ஆன் பண்ணணும். அதாவது உங்களோட கண்ணு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு ஒண்ணுமே விளங்காட்டியும் பரவாயில்ல, நீங்க மற்றவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பிளாஸ்டிக் வாளி இருக்கு தானே, அதை போட்டுட்டு மறையணும், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன விளங்குற அளவுக்கு சின்ன ஒரு ஓட்டை ஒன்று வைங்க, அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு என்னைய விளங்கணும், நீங்க கேமரா ஆன் பண்ணிருக்கணும், ஃபீலிங்ஸ் வந்தா போதும். நான் உங்களை பார்க்கணும்டா அப்படின்டா நீங்க அசைஞ்சா போதும், விளங்கிட்டா ஓம், விளங்கலையா இல்ல, அதை சரி தாங்க எனக்கு, அவ்வளவுதான். சரி, நீங்க ஷாப்பிங் ட்ரை பண்ணலாம், மாஸ்க் இல்லாட்டி ஷாப்பிங் ட்ரை பண்ணலாம். நாங்க சின்னதுல அப்படி எல்லாம் போடுறது தானே எல்லாரும், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அப்படி இல்லாட்டி நீங்க இந்த மாதிரி அப்படி வரையுமே நோ ப்ராப்ளம். இப்படி கண்ணுக்கிட்ட ஒரு இடத்துல மட்டும் பேட வச்சு அப்படி பார்த்துட்டு இருங்க, கல்லணை பார்க்குற மாதிரி, ரைட், நோ ப்ராப்ளம். பட் எனிஹவ் உங்களோட அசைவுகள் எனக்கு தேவை, விளங்கிட்டா இல்லையா, நீங்க அப்சர்வ் பண்றீங்களா அப்படின்றத பாக்குறது. இது நீங்க உங்களுக்கு செய்யற பெரிய ஒரு உதவி, விளங்கிட்டா? அது என்ன உதவிண்டா, சிம்பிள். நீங்க தான் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு நல்லது செய்யறதும் நீங்க தான், கெட்டது செய்யறதும் நீங்க தான், வேற ஒருத்தர் வாரது இல்லை. அதாவது கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு சுகர் சீனி வர்த்த நோயாளி ஒரு ஆள் இருக்காரு, அவர் கண்ணுக்கு முன்னுக்கு ஸ்வீட் இருக்கு, அவர் சாப்பிட யாருமே இப்ப தடை போட இல்லை. அவர் சாப்பிட்டா அவருக்கு பிரச்சனை, சாப்பிடலாட்டி அவருக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் கேமரான்றது உங்களோட கையில இருக்கு, நீங்க ஒன் பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட், ஒன் பண்ணலாட்டி உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை, இல்லைங்களா? அப்ப நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ண போறது. அப்ப நம்ம கிளாஸுக்கு நம்ம என்ன செய்யலாம், போனா நம்மளுக்கு நன்மை, போவாட்டி நம்மளுக்கு நன்மை இல்லை, என்ன? ஆனா போவாட்டி தான் நல்லா இருக்கும், கிளாஸுக்கு போவாட்டி நல்லா இருக்கும், கிளாஸுக்கு போனா நல்லா இருக்காது. ஒரு சிலருக்கு கிளாஸுக்கு போனா நல்லா இருக்கும், அது வேற கேஸ், சரிதானே? இப்போ உண்மையா ஆர்கானிக்கான மனுஷனுக்கு வந்து கிளாஸுக்கு போறது நல்லா இருக்காது, சரியா? அப்படியான அப்ப கிளாஸுக்கு போறது நல்லா இல்லாமலும் கஷ்டப்பட்டு போறமா இருந்தா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போகலாம். அதாவது சிறிய விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணதால பெரிய விளைவுகளை கொண்டு வரோம். ஓகே, எனிஹவ் ஸ்விட்ச் யுவர் கேமராஸ் ஆன், கேமரா ஆன் பண்ணி பி கம்யூனிகேட்டட், ரைட்? விஷயத்துக்கு வரேன். அப்ப இந்த 10 விரல் நம்மளுக்கு இருக்கிறது இந்த கன்செப்ட்ல, இந்த 10 விரலுமே நம்ம யூஸ் பண்றோம், ஓகே ஃபைன். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒன்று தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு மூக்கு ஒன்று தான் இருக்கு, எனக்கு ஒன்று இருக்கு, ஓகே. இப்போ நீங்க செக் பண்ணிக்கணும், ரைட்? செக் பண்ண எனக்கு ஒன்று இருக்கு, எனக்கு 2 கண் இருக்கு, ரைட்? எனக்கு 2 கண்கள் அப்படின்ட்டு
உங்களுக்கு எத்தனை கண் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2 கண்கள் இருக்கு. உங்களுக்கு எத்தனை கண்கள் உண்டு என்று நான் அறிய மாட்டேன். நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும் அது. சரிதானே? அப்ப உங்களுக்கு இதயம் எத்தனை இருக்குன்றதும் எனக்கு தெரியும். எனக்கு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கணக்கா வச்சு கொள்ளலாம். அப்ப ஒரு சில விஷயம் ஒன்று தான் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் ஒன்று, பிள்ளைகள் எத்தனையும் இருக்கலாம். அந்த மாதிரி. ஸோ நீங்க உங்களோட விஷ் எப்படின்றது எனக்கு தெரியாது. எந்த விஷயம் எப்படின்றது நான் சும்மா நார்மலா சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு மவுஸ் அடிக்கலாம். 2-3 மவுஸ் அடிக்கிற கேஸும் இருக்கு. சரிதானே? அது அதுல பிரச்சனை. அது நம்மளுக்கு தேவையில்லை. ரைட்? 2-3 மவுஸ் அடிச்சு பாவிக்கிற கேஸும் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ அது 2-3 வச்சுக்கொள்வாங்க. அதே மாதிரி சிம்பிள், காலையில் 8:30 மணிக்கு எழும்புறோம். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வெளிக்கூட்டு போகிறோம். ஒரு சிலர் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அப்போ காலையில் 7:30க்கு ஸ்கூல் போகிறார்கள் போகிறேன். ஒரு ஸ்கூலில் தான் போய் படிக்கிறேன். என்ன, ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதுகள் இல்லாமல் ஒன்று தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஆஃபீஸ்ன்னா ஒன்று தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்ட் டைம் அப்படின்னு இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 4:30 முடிய நைட்டுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் போவோம், ஸ்கூல் போகிறார்கள். அதே மாதிரி ஜாப் செய்கிறார்கள். ப்ரைவேட்டாக ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று இருக்குது, ஃப்ரீலான்சிங் அப்படின்ற பேரில் இதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வாட்ச் கார்ட் இருந்தானே, இப்போ நான் ஒரு வாட்ச் கார்டு இருக்கேன். இப்போ எவ்வளோதான் பணக்காரனாக இருந்தாலும் வசதி இருந்தாலும் 4-5 வாட்ச் கார்ட்டே இல்லாது. சரி தானே? அது அப்படி அப்படி நீங்கள் வாட்ச் காட்டினீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனால் என்ன, பொதுவாக ஒன்று தான் கட்டுவாங்க. என்ன அப்படி இருக்கு. அத மாதிரி இந்த வெப் டிசைனிங் அப்படின்னு சொல்றது வந்துட்டு மெயின் இண்டஸ்ட்ரியாகவும் யூஸ் பண்ணலாம், மெயின் செக்டராகவும் நீங்க கற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அதே மாதிரி இது ஒரு அச்சாறு மாதிரி நீ யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு பிளேட்ல இருக்கக்கூடிய மெயின் டிஷ் சிக்கன் இல்லாட்டி மட்டன் ஏதோ நீங்க வச்சு யூஸ் பண்ற மாதிரி நீங்க இதை தனியே இதுக்குள்ளேயே போயிடும். அப்படி இல்லாட்டி இதை ஒரு அச்சாறு மாதிரி ஒரு சைட் டிஷ் மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணி, அப்ப இது ஒரு செக்டர். அதாவது இது தனியாக நீங்கள் இதுக்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ண மேலும் இல்லை இன்னொன்றோட சேர்த்து இதையும் நீங்கள் ஒரு நாலேஜாக ஒரு ஸ்கில்லாக நீங்கள் வச்சுக்கொள்ள மேலும். என்னென்னு சொன்னால், இப்போ வெப் டிசைனிங் படிச்சுட்டோம், என்ன இண்டஸ்ட்ரி அப்படித்தான் அப்படியே தான் போகிறேன் அப்படின்னு இல்லை இல்லைங்களா? இது வந்துட்டு ஒரு ஸ்கில். இது வந்துட்டு ஒரு ஸ்கில். அப்போ இந்த ஸ்கில்ல வந்து நீங்கள் ஒரு கோர் ஸ்கில்லாக டெவலப் பண்ணி அதுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணியும் ஏலும். முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து இந்த ஸ்கில் வந்து நீங்க ஒரு இன்னொரு ஸ்கில்லோட இதை ஒரு பிளக்இன் மாதிரி நீங்க சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னு. ஓகே, உங்களுக்கு ஒரு விளங்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு பஸ்ல ஏறுறீங்க, பஸ்ல ஏறி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அதுக்குள்ள வந்துட்டு சிங்கள லாங்குவேஜ்ல ஒரு சிலர் வந்து கதைக்கிறாங்க. பட் உங்களோட சீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்க, அவருக்கு வந்து சிங்களம் தெரியா, உங்களுக்கு சிங்களம் தெரியுது. அப்ப அவர் ஏதோ ஒரு விஷயத்த கண்டக்டர் இவர்கிட்ட வந்து சிங்களத்துல கேட்கிறார். பட் அவருக்கு அது தெரியுதுல, உங்களுக்கு அது விளங்குது. அப்ப நீங்க டக்குன்னு என்ன செய்றீங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட உங்கள்ட்ட இதுதான் கேட்கிறாரு, உங்களுக்கு நீங்க டிக்கெட் எடுத்தீங்களான்னு கேட்கிறாரு அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட ஸ்கில்ல, அது உங்களோட லாங்குவேஜ் பவரை நீங்க இடத்துல யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனில நீங்க ஒரு வேற ஒரு ஜாப்புக்கு நீங்க போறீங்க, ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து வெப் டிசைனிங் இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் an additional skill. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராகவோ இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் சைட்லேயோ ஏதாவது ஒரு செக்டருக்குள்ளே எப்படியோ போயிட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மூமெண்ட்டுகளில் என்ன செய்யும், இந்த வெப் டிசைனிங் என்ற ஸ்கில் வந்து உங்களுக்கு ஒரு பிளகின்னா அவங்கள வந்து அழகுபடுத்தும். ஓகே, இது ஒரு ஸ்கில், இது ஒரு தைரியம் இல்லைங்களா? பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் இல்லாட்டி ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஏதோ எனிஹாவ் எதுலேயே ஒர்க் பண்ணாலும் எந்த கம்பெனிலையும் வெப் டிசைனர் அல்லது வெப் டிசைனிங் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அங்க இருக்கிறவங்களோட நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு கூட இது வந்து என்ன பிரயோஜனப்படும் இல்லைங்களா? ஸோ இப்படியான பரவலாக எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான் இந்த வெப் டிசைனிங் அப்படின்ற செக்டர். அப்ப பாப்போம், ஏன் இந்த செக்டர் இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸியை கிரியேட் பண்ணிச்சு, முக்கியத்துவத்தை ஏன் இது கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ரைட், சிம்பிள் எக்ஸாம்பிள், மனிதனுடைய வாழ்க்கையை அவதானிச்சோம்டா, சரி, மனிதனுடைய வாழ்க்கையை அவதானிச்சோம்டா, இந்த செஷன் டைம் நான் காய்கிறத கேளுங்க. இந்த டைம் வந்து இப்போ 8:34, 9:15 எல்லாம் நான் இந்த பார்ட் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். 9:15 வரை.
அதாவது 9:15 வரைக்கும் இந்த செஷன்ல இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, இப்போ வந்து 83 பார்ட்டிசிபென்ட் இருக்கீங்க. ஐ திங்க் ஹாஸ்ட் வந்து நாங்க 3 பேர் போனா 80 பேர் இருக்கீங்க. அதாவது போறாக்கள் இப்பயே லீவ் ஆகி போயிருங்க. சரிதானே? ஏன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்துட்டு நீங்க இதுல நாலேஜ் எடுத்துட்டு ஒரு சரியான ஒரு அவுட்புட் எடுக்க மாட்டீங்க இல்லைங்களா? அது எதுக்கு சமன்னு சொன்னா, ஓ லெவல் வரைக்கும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதாம போறதுக்கு சமன். ரைட். அதே மாதிரி அதாவது இந்த இடையில போற கேஸ், அடுத்தது வேற சிந்தனையில கிளாஸை ஜாயின் பண்ற கேசஸ், இந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்துட்டு இங்க இதுல வந்து இப்போ ஜாயின் பண்ணி உங்களோட டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் ஆக்காதீங்க. அதை விட்டு போட்டு இதை விட சிறந்த தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். இதை விட சிறந்த வேலைகளை பெண்டிங்ல வச்சு போட்டு வந்திருப்பீங்க இல்லைங்கிட்டா? புட்டு சுட்ட குறையில வந்திருப்பீங்க. போய் அடுப்பை பாருங்க. சரிதானே? கொத்துமீ நூடுல்ஸ் வச்சிருப்பீங்க. இப்ப கரைஞ்சிருக்கும் 2 மினிட்ஸ். அது இப்ப கரைஞ்சிருக்கும். அதை போய் பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இல்லாது வந்துடும். இல்லாட்டி கோடி அதாவது லட்சத்துல எண்ணிட்டு இருப்பீங்க. 9,99,999 விட்டுருப்பீங்க. போயிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. லட்சத்துல கோடியில கம்ப்ளீட் அதை விட்டு போட்டு நீங்க வரக்கூடாது. வந்தா நீங்க ஃபோக்கஸ்டா இதுல தான் இருக்கணும். நேரத்துக்கு ஒரு வேலை, வேலைக்கு ஒரு நேரம். சரிதானே? ஸோ அதனால ஃபோக்கஸ்டா இதுக்குள்ள தான் இருக்கும். ஓகே, ஐ எம் லிசனிங், அவ்வளவுதான். அப்படித்தான் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க வந்துட்டு என்ன செய்யணும்? மற்ற வேலைகளை போயிடணும். 2 மனசுல இருக்கக்கூடாது. கல்யாணத்துலயும் இது பிரச்சனை வார, வாழ்க்கை பிரச்சனை வார விஷயம் இது. 2 மனசுல வாழ்க்கை நடத்தல. பிடிச்சா வாழ்ற, பிடிக்கலாடி வாழ்ற இல்லை. லவ்வும் கல்யாணமும் என்னண்டாலும் இதான் அந்த கொலாபரேஷன். கம்பெனியோட ஒரு ஜாப்ல ஒர்க் பண்றதா இருந்தாலும், நீங்க ஒரு என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இருந்தாலும், என்னதா இருந்தாலுமே நீங்க என்ன செய்யணும்டா 2 மனசுல நீங்க செய்யப்படாது. இது எந்த ஆழமான கருத்து. நான் ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த விஷயத்துல நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால யாரோட டைமையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்புறேன் இல்லை. ஓகே, அதாவது நீங்க பிரயோசனமாகும்டா கண்டினியூவா ஒரு 45 மினிட்ஸோ 1 ஹவருக்கு நான் இதுல தாக்கு பிடிக்க போறேன்னா மட்டும்தான் இதுல சேவை ஆகும். ஓகே, அப்படி இல்லாட்டி தயவு செஞ்சு உங்களோட டைமை நீங்க உங்களோட பொண்ணான நேரங்களை வீணாக்காதீங்க. சரிதானே? இதை விட நல்ல படம் போட்டு பார்க்கலாம். இந்த முகத்தை விட நல்ல முகம் பார்க்கலாம். அதை போய் பாருங்க, அதை போய் கேளுங்க. நல்ல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, அதுகளை ட்ரை பண்ணுங்க. ஓகே, எனிஹவ் விஷயத்துக்கு வரேன். அப்ப இந்த செக்டர், இந்த வெப் டிசைனிங் அப்படின்ற ஒரு செக்டர் ஏன் இவ்வளவு பிரபலியம் அடைஞ்சு வருது? ஏன் இந்த அளவுக்கு இதுக்கு ஜாப் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங்லயா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்றத எடுத்து பார்ப்போம். சரிதானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா மனிதனுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு விடயம் காசு, மணி, ருபீஸ். காசு தான் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். அதே இந்த காசு வந்து எல்லாருக்கும் தேவை அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்களா இருந்தாலோ நானா இருந்தாலோ யாரா இருந்தாலோ சரிதானே, இந்த காசை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் லைஃப் சர்க்கிள் போய் கொண்டிருக்கு. இன்கம் எவ்வளவு இருந்தாலும் யாருக்குமே போதாது இல்லைங்களா? இந்த நாளைக்கு செட்டில் ஆகுவோம், இன்றைக்கு நாளண்டைக்கு செட்டில் ஆயிடுவோம், வார வருஷத்தோட எல்லாம் முடிஞ்சிடும், இந்த மாதிரியான தேவைகளோட நாங்க ஓடிக்கொண்டிருக்கோம். எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. அதுல மெயினான தேவை வந்துட்டு எல்லாம் முடிகிறது வந்துட்டு காசுல தான் வந்து முடியுது. இப்படித்தான் அந்த இறைவன் அந்த பின்னலை வச்சிருக்கான். இறைவன் இதை பின்னிட்டான் லைஃபோட, காசு அப்படின்றது. சரிங்களா? அப்ப உண்மை என்னன்னு சொன்னா, எவ்வளவு காசு கிடைச்சாலும் பிரச்சனைகள் முடிகிறது இல்லை, அதான் உண்மை. பட் இருந்தாலும் நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ எனிஹவ், அப்ப அந்த காசு அப்படின்ற விஷயத்துல நம்மளுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் எல்லா நிறுவனங்களும் தனியாரும் எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்காங்க. ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியும், கம்பெனிஸ் அல்லது ஏதோ ஒரு நிறுவனம், ஒரு தொழிற்சாலை, இதுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களோட பிரதானமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அவங்க வந்துட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், வருமானத்தை ஈட்டிக்கொள்ளணும். யாருக்கும் அதான் தேவை. ஏன்னா அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க வந்து அவங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணலாம். அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஸ்டாஃபுக்கு பேமெண்ட்ஸ் கொடுக்கலாம், சேலரி கொடுக்கலாம். ஓகே, அப்போ வருமானம் ஈட்டாத யாருமே இல்லை, ஒருவரும் இல்லை. அப்ப இந்த வருமானம் ஈட்டக்கூடிய உமா ராகவன் ஹேண்ட்ஃப்ரீ எல்லாம் அடிச்சிருக்காரு. உமர்
பேர் என்ன உங்களோட? உமர் ராகவனா? ப்ரொனன்சி Uma Raghavan. உமா ராகவன். சரி, ஓகே. அப்போ இந்த செஷன்ல ஹேண்ட் ஃப்ரீ கட்டாயம், கிளாஸஸ்ல ஹேண்ட் ஃப்ரீ அடிங்க. என்ன மீட்டிங்கோ ஏதோ whatever ஹேண்ட் ஃப்ரீ ஒன்று அடிங்க. நீங்க தான் ஷைன் ஆக போறீங்க. உங்களை நீங்க தான் ஷைன் பண்ணி கொள்ளணும். நீங்க தான் ஷர்ஜூனும் ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சிருக்காரு. ஷர்ஜுன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஷர்ஜுன் ஷார்ஜன் ஷார்ஜன் மியூட்ல Yes, sir. இருக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. இப்ப Sir. கை வைத்து நீங்க ஷார்ஜன். Sir, sir. சொரியா? ஏண்டா சொரிய நாசமாக்குறீங்க? அநியாயத்துக்கு சொரி கேக்குறீங்களா? சரி, ஓகே. ஷார்ஜன் ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சிருக்கா. தக்கன கை வைத்து காட்டினார். நான் ஏன்னு கேட்டோன்னே இல்ல சும்மான்ட்டார். ஓகே, ஷாருஜனும் ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சிருக்கார். உமா ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சிருக்காரு. ஓகே, ரைட். நம்மளை நம்ம தான் ஷைன் பண்ணிக்கொள்ளணும். வேறொருத்தர் வந்துட்டு உங்களை ஷைன் பண்ண போறது இல்லை. உங்களோட உமாக்கு நீங்க பிறக்கும் வரைக்கும் தான், எந்த உமாக்கும் தான், நான் பிறக்கும் வரைக்கும் தான் நான் ஒரு புள்ள. அடுத்த புள்ள பிறந்தோன்னே நம்மளுக்கு அடியை போட்டு கத்தாது, தங்கச்சி படுக்கல அப்படின்வாங்க. அது கதை முடியுது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் நான் மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு நீங்க தான், உங்களை நீங்க தான் ஷைன் பண்ற. என்னைய நான் தான் ஷைன் பண்ணிக்கொள்ளணும். லாங்குவேஜா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், அப்பியரன்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளை நம்ம தான் அளவுபடுத்தணும். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில ஃபேஸ் பண்றேன்னா மிச்சம் கஷ்டமாயிட்டு போகுது இந்த இண்டஸ்ட்ரி. அதால என்ன நம்மளை வந்து நம்ம தான் சரிப்படுத்திக் கொள்ளணும். அதுல அந்த ஜூம் மீட்டிங் அப்படின்றது, இதை மீட்டிங்கா தான் பாருங்க. ஜூம்ன்றது ஒரு மீட்டிங். உங்களுக்கு ஜூம் லிங்க் வரக்குள்ள மீட்டிங் லிங்க் தான் வரும். ரைட்டா? அப்ப அது ஒரு மீட்டிங்கா பாருங்க. ஐ மீன் அ மீட்டிங். ஓகே, யூ ஆர் நவ் இன் அ மீட்டிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப அந்த மீட்டிங்கா பாருங்க. அப்போ நீங்க வந்து டிஷர்ட் போடுறது ஸ்டாப் பண்ணணும். நீங்க இன் பண்ணி ராவேல நீங்க என்ன செய்யணும்? 10 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் மீட்டிங்னு சொல்லி போட்டு இன் பண்ணி டை எல்லாம் கட்டி ஷர்ட் எல்லாம் போட்டு ஷூ அடிச்சு என்ன செய்யணும்? உட்காரணும். ரைட்? பட் அப்படி உட்கார்ந்தா கொஞ்சம் பேர் உங்களோட லூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் டை கட்டைக்குள்ள எங்களையும் அப்படித்தான் சொன்னாங்க. வீட்டுல இருக்கிறவங்க சிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். இப்ப நாங்க டிஷர்ட் போட்டு பாக்குறதுக்கு என்ன எல்லாருக்கும் ஆசை. அப்ப நாங்க டிஷர்ட் வியா பண்றது இல்லை இப்ப. அப்ப அப்படின்னா இப்ப நான் டிஷர்ட் போட்டா சிரிக்கிறாங்க. இப்ப அப்படி மாறி, அதாவது நம்மளை ஷைன் பண்ணணும். அதை விட்டு போட்டு நம்ம நான் அதுக்கு வாரதுக்கு நான் இன்னும் படிக்கணும், நான் டிகிரி முடிக்கணும், அப்பதான் நான் டை கட்டுவேன். அப்படி இல்லை. விளங்கிட்டா? நம்ம எப்ப நம்மளோட ஸ்டாண்டர்டை நம்ம மாத்த நினைக்கிறோமோ அப்ப மாத்தலாம். அதுல எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லை. ரைட், பேக் டு த மேட்டர். அப்ப இந்த செக்டருக்குள்ளுக்கு எல்லாரும் இன்கம் நோக்கி எல்லா நிறுவனங்களும் ஓடிக்கொண்டிருக்கிற டைம்ல கவர்மெண்ட் அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் சார்பான நிறுவனங்கள் கூட என்ன செய்யறாங்க? வருமானம் ஈற்றக்கூடிய வகையில இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. சரிதானே? அப்ப பிரைவேட் செக்டரை பொதுவா எடுத்தோம்னு சொன்னா எல்லா பிரைவேட் செக்டர்ஸுக்கும் இருக்கிற பிரதானமான ஒரு குறிக்கோள் லாபம் ஈட்டுதல், அப்படின்னா வருமானத்தை அதிகரித்தல். இந்த வருமானத்தை அதிகரித்தல் அப்படின்னு சொல்லும் போது இவ்விடத்துல வரப்போற மெயினான ஒரு கன்செப்ட் என்னன்னு சொன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கன்செப்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. சேல்ஸ், இன்கம். அப்ப சேல்ஸ் அல்லது இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது மிகவும் பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு காரணி. அப்ப இந்த முக்கியமான ஒரு காரணி வந்து எல்லா கம்பெனிஸுக்கும் இருக்கு. அப்ப இன்கம் இல்லாம எந்த கம்பெனியும் சர்வையாக இயலாது, இறைவன் நினைச்சா மட்டும் மேலும். பட் தியரி கான்செப்ட் என்னன்னா, இப்படி அந்த எக்குலிபிரியம் சமநிலை வந்து இறைவன் எப்படி வச்சிருக்கானண்டா, வருமானம் ஈட்டாம எந்த நிறுவனமும் சர்வையாக இயலாது, தாக்கு பிடிக்க இயலாது. என்ன? அப்ப வாப்பாட அப்பப்பாட சித்தப்பாட காசை வச்சு நம்ம திருப்பி போட்டு செலவழிச்சிட்டு இருக்கேலுமா? ஏலாது. கம்பெனியோட வார இன்கம் வச்சு கம்பெனி செலவழிக்க. அப்ப கம்பெனிக்கு இன்கம் வரணும்டா அந்த கம்பெனிக்கு வருமானம் வரணும். அந்த வருமானம் வாரதுல நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நீங்க எல்லாம் புத்திசாலிகள். பிகாஸ் நான் கதைக்கிறது புத்திசாலிகளோட நம்புறேன். நீங்களும் புத்திசாலி கதைக்கிறதான் கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். பிகாஸ் நீங்களும் புத்திசாலிகள். சரி, மாறி நம்மளே புகழ்ந்து கொள்ளணும். சரியா?
ஓகே, அப்ப அந்த அடிப்படையில ஒரு கம்பெனி வந்து வருமானம் ஈட்டுறதை நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படிதான் இந்த ப்ரோக்ராம் முடிய மார்க்கெட்டிங் வைஸா ப்ரோக்ராம்ஸ் நடத்துறோம், கோர்சஸுக்கு ஜாயின் பண்றீங்க, இது பண்றீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். ஃப்ராங்கா கேட்போம், சரிதானே? நோ ப்ராப்ளம். இதான் அப்போ 2 கன்செப்டை சொல்றேன், சரிதானே? ஒரு கன்செப்ட் என்னன்னா, நீங்க கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண வேணாம், காய்களை மட்டும் கேட்டா போதும், சரி. ஒரு கன்செப்ட் என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு கிழிஞ்ச டிஷர்ட்ஸ் போட்டுறீங்க. கிழிஞ்ச டிஷர்ட்னு சொல்றது பழைய டிஷர்ட், அதாவது புது டிஷர்ட்டை கிழிஞ்ச ஸ்டைலுக்கு போடுறாங்க, அது இல்லை. சும்மா நார்மலாக அந்த ஒரு அழகில்லாத ஒரு ஆடையை நீங்க அணிஞ்சிருக்கீங்க, சரி. அந்த ஆடையை நீங்க அணிஞ்சிட்டு நீங்க கையில ரெட் புல் விற்கிறதுக்கு போறீங்க, சேல்ஸ் பண்றதுக்கு போறீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு லட்டு இல்லாட்டி பெட்டிஸ் ஷார்டிஸ் ஏதாவது ஒரு சப்மரைன் வட்டவர் இதை ஒன்று விற்கிறீங்க. ஒரு ஓரமா இருந்து நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து நீங்க சேல் பண்றீங்க, நீங்க விற்கிறீங்க சப்மரைன். நான் சொல்ற எக்ஸாம்பிள் அழகா கேட்கணும். அந்த சப்மரைன் அதே பக்கத்துல கேஎஃப்சிலையும் விற்கிறாங்க. கேஎஃப்சி ரைட் விற்கிறாங்கன்னு வைங்க, கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, சரியா? கேஎஃப்சில நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, இப்ப மாறு வேஷம் போட போறீங்க. பிச்சைக்காரன் 1, பிச்சைக்காரன் 2 அதெல்லாம் பாத்துறீங்க தானே? அந்த மாதிரி மாறு வேஷம் போட போறோம். பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு நீங்க ஒரு சின்ன ஒரு கரத்தை மாதிரி ஒன்றை செட் பண்ணி என்ன செய்ய போறீங்கன்னா, கேஎஃப்சிக்கு போயிட்டு 100 சப்மரைன் வாங்கிட்டு வர போறீங்க. ஒரு சப்மரைன் விலை 1500 rupees, 1500 ரூபாய். வேலை இல்லாத லூசுகள் வந்து என்ன செய்ய மாட்டேன், இப்ப கணக்கு பார்க்கும் 1500 தர, அதெல்லாம் அந்த வேலை எக்ஸாம்பிள் மட்டும் காது போடும். 100 சப்மரைன் 1500 ரூபாய் படி நீங்க வாங்கி கொண்டு வரீங்க. வாங்கி கொண்டு வந்து உங்களோட தட்டுல வைக்கிறீங்க. தட்டு வடக்கரத்தை உங்களோட தண்ணவாத வடக்கரத்தை தெரியுமா? வடை விற்பாங்க, தட்டம் கடலை வடை விற்பாங்க, டிங் 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 என்ன மணி அடிச்சுட்டு போங்க ரோட்ல எல்லாம். அந்த மாதிரி ஒரு தட்டத்துல இப்ப நீங்க சப்மரின் விற்க போறீங்க. அப்ப 100 சப்மரின் வாங்கி கொண்டு வந்து யாருக்கும் தெரியா நீங்க வாங்கிட்டு வர, வாங்கி கொண்டு வந்து அந்த தட்டத்துல அடுக்கி வைக்கிறீங்க. அங்க வாங்கினது 1500 ரூபாய் படி ஒன்று வாங்கினீங்க. நீங்க இங்க விற்க போறீங்க 1000 ரூபாய் படி விற்க போறீங்க, சரிதானே? அப்படி விற்கிற இல்லை யாரும், அப்படி இல்லை. ஒரு டெஸ்டிங் ஒன்று செய்ய போறோம், அதுக்காக விற்க போறோம். சப்மரின் வாங்கினது எங்க கேஎஃப்சி, அதே சப்மரின் அங்க வாங்கினது தான் நீங்க விற்க போறது ஒரு தட்டத்துல. 1500 ரூபாய் நீங்க 1000 ரூபாய்க்கு வித்தால் சப்மரின்ல அதாவது கேஎஃப்சில வாங்குவாங்களா உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்களா என்ற ஒரு கொஸ்டின். முதலாவது கொஸ்டின் நம்பர் 1, ரைட். ரெண்டாவது கொஸ்டின், ஒரு BMW வருது, நீங்க 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இல்லாட்டி ஒரு பிரீமியம் இல்லாட்டி ஒரு அலியன் ஏதோ ஒரு கார் ஒன்று வருது, ஆட்கள் வந்து இறங்குறாங்க ஃபேமிலியா, நீங்களும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க, கதிரை எல்லாம் போட்டு மேசை போட்டு வச்சிருக்கீங்க. அந்த வார ஃபேமிலி உங்கள்கிட்ட வந்து சாப்பிடுவாங்களா இல்ல 1500 ரூபாய்னாலும் பரவாயில்லன்னு அங்க போய் சாப்பிடுவாங்க? 2 கொஸ்டின்ஸ் கேட்டு வாலண்டியர்ஸா ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கான நேரம் இதோ ஆரம்பமாயிடுது. எஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஆன்சர் பண்றீங்க. அன்மியூட் பண்ணி கதைக்கணும், மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி கதைச்சாதான் எனக்கு கேட்கும். சார் கேஎஃப்சில தான் போயிட்டு வாங்குவாங்க. அடுத்தது பக்கத்துல இருக்கிற அந்த 1500 ரூபான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கதான் போயிட்டு சாப்பிடுவாங்க. என்ன காரணம்? காரணம் என்னன்னு சொன்னா அவங்களோட அந்த இது எப்படின்னு சொன்னா அவங்களோட அந்த வேல்யூ, அவங்களோட பெருமதி, அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ரிச்சா தான் அவங்க சாய்ஸ் பண்ணுவாங்க. ரிச்சா தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் ஜீவாதீஷன் ப்ளீஸ். அவங்க கேஎஃப்சில தான் சாப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களோட அந்த கெப்பாசிட்டி வந்து என்னென்று சொன்னால் அவங்க வந்து ரிச்சான கார்ல வராங்க, ஃபேமிலி ரிச்ன்னு சொல்லி தங்களை
பெருமை காட்டுறதுக்காக கடையில போய் சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு தட்டமான சின்ன ஒரு கடை தானே. அப்ப அதை அவங்களோட இதை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க அங்க ஓகே, தேங்க்யூ. ரைட், 2 கொஸ்டினுக்கு நல்ல ஆன்சர்ஸ் கிடைச்சி. 3வது ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு யூனிவர்சிட்டி பொடிய மாதிரி ஒரு 5-10 பேர் பொடிய மாதிரி செட்டோட வராங்க, சரிதானே? அவங்க எப்படியுமே 1500 ரூபாய் அனலைஸ் பண்ணுவாங்க பொடிய மாதிரி. அவங்க என்ன செய்வாங்க, ரைட் மச்சான் அதே தாண்டா இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே வாடான்னு சொல்லி அப்படியே வந்து இங்கே 1000 ரூபாய் வாங்கி சாப்பிடுவாங்க. பட் அதுவே அதே பொடியம்மா ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க, செல்ஃபி எடுத்து, சரிதானே? பொம்பளை பிள்ளைல ரோட்ல கண்டா டக்காண்டு கேஎஃப்சிக்குள்ள தான் போவாங்க. பட் சிச்சுவேஷனலி இது வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா வந்து 1500 ரூபா 900 ரூபா 800 ரூபான்னு ஃப்ரீயா கொடுத்தாலும் கூட யாரும் விரும்புறது இல்லை நான் இங்க சாப்பிட்றேன்னு காட்டிக்கொள்றது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது வந்து சாரி யாரும் அன்மீட் பண்ணணுமா? ஓகே, அதுக்கு வந்து யாரும் விரும்புறது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நான் இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து பொதுவாக அவதானிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஜூம் கிளாஸஸ்ல பொதுவாக வகுப்புகளில் கிளாஸஸ்ல ஃபிசிக்கலாக வந்தாங்க என்னடா, அவர் பெரிய ஒரு பொசிஷன்ல இருப்பார், இல்லாட்டி நல்ல ஒரு எல்லா ஒரு பொசிஷன்ல இருப்பார். ஈவன் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இப்போ ஸ்பெஷலிஸ்டாகவும் இருப்பார், நல்ல ஒரு ஸ்பீக் பர்சன் அதாவது ஸ்போக்ஸ் பர்சனாகவும் இருப்பார். பட் ஜூம்ல அன்மீட் பண்ணி காய்க்கிறேன்னா மேலெல்லாம் புல்லரிச்சு மேலெல்லாம் வேறுத்து படப்படப்பாகி ஒரு சாதி ஆயிருந்தது. ஏன் அது தெரியாது, பிகாஸ் எனக்கும் அப்படிதான் இருக்கும். நான் ஆஸ் அ கிளைண்டா ஜாயின் பண்ண கூட அது மனித இயல்பு. அப்படின்டா நம்ம நல்லவனா இருக்கோம்னு அர்த்தம். நான் இன்னும் நல்லவனா இருக்கேன்ன்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா பதட்டம், இந்த மாதிரியான விஷயம் வரணும் மனிதனா இருக்கிறதுக்கான அடையாளங்கள். ஸோ இட்ஸ் குட். பட் அதை தானே அன்மியூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, விஷயத்துக்கு வரேன். அப்ப அந்த பொடியமாரா இருந்தாலும் யாரோ இதை விரும்புறது இல்லை. பிகாஸ் லாயல்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. லாயல்டி பாதிக்கப்படக்கூடாது. இது முதலாவது விஷயம். 2வது செக்யூரிட்டி. அப்ப செக்யூரிட்டி வந்து பாதிக்கப்படாம, என்ன செக்யூரிட்டின்னு சொன்னா, அப்ப பொட்டி கடை தானே, அப்ப அங்க வந்துட்டு கிளீன் இருக்காது. அதே மாதிரி உதாரணத்துக்கு அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயம், பிரைவசி இருக்க மாட்டா. வாகனம் போகுது வருது, அப்ப இடத்துல பிரைவசி இல்லை. அதே மாதிரி ஆர்கானிக்கா இருக்க மாட்டா, ஹெல்த்தியா இருக்காது. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, இப்ப கேஎஃப்சியில சாப்பிட்டக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கேஎஃப்சி பொறுப்பெடுக்கும். பட் இந்த பொட்டி கடையில் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க நாளைக்கு வித்து போட்டு ஏதாவது நடந்துட்டு சப்மெண்ட் வாங்கி தின்னோன்னா எல்லாரும் என்ன வார்டில் போய் அட்மிட் ஆகி லூஸ் மோஷன்ல இருப்பாங்க. எல்லா மோஷன் முடிய ஸ்லோ மோஷன்ல வருவாங்க கடையை தேடி. கடை இல்லை, அவர் வேற இடத்துக்கு நாளைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவார். பட் கேஎஃப்சி ஷிஃப்ட் ஆகல, அவங்க அங்கதான் இருப்பாங்க. ஸோ தே கேன் கிளைம் த இஷ்யூஸ். பட் இங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் இல்லை. அதை விட இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னா, அங்க உங்களை கதவை திறந்து கூப்பிடுவாங்க சார் அப்படின்னு. பட் இங்க உங்களுக்கு எந்த வேணும், நீங்க தான் அப்படின்னு கேட்பாங்க. பட் அங்க வந்து ரிச்சான ஒரு உங்களான ஒரு இன்வைட் இருக்கும். அது மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு கடை சொண்டு காட்டலாம். அவங்களோட வைஃபை கூட்டிட்டு போயிட்டு, மிஸ்டர் ஆர்டர் எடுக்கிறீங்களா, அதுக்கு அடவுன் போடுங்க, இதுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று காட்டி சின்ன ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுத்துட்டு வருவீங்க. பட் அங்க போய் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி இதை நான் ஏன் இந்த எக்ஸாம்பிளை காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, எல்லா மீட்டிங்லையும் அந்த ஜூம் கவுண்ட் வந்து குறையும். இன்றைக்கு வந்து ஜூம் கவுண்ட் வந்து 50ல இருந்து இப்போ 97ல நிற்கிது. அதுக்கு என்ன காரணம்டா, எங்களோட சைட்ல ஜூம் லிங்கை மாறி போட்டாங்களாம். ஜூம் லிங்கை மாறி யாரையோண்டு எங்களோட சைட் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால சேஞ்ச் ஆகி போட்டாங்களாம். இப்போ பிள்ளைகள் எல்லாம் அங்கே இங்கே சுற்றி அடிச்சு வேற யார் கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. ஸோ எனிஹவ், இந்த கவுண்ட் இன்றைக்கு உங்களுக்கு அமைச்சதுண்டா, இந்த கவுண்ட் வந்து இந்த செஷன் அட்டென்ட் பண்ணணும்ன்ற விதியில இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க சந்திப்போம். அதான் வாழ்க்கை. ஓகே, பேக் டு த மேட்டர். நான் வந்து திரும்பி பேக் ஆகிட்டு வருவேன் இடையில. கொஞ்சம் கவனமா லிசன் பண்றவங்க மட்டும்தான் நல்லா இருக்கும் செஷன். அப்ப அந்த லாயல்டி, பிரைவசி, செக்யூரிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட், இப்படியான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரிதான் நல்லா நினைவுச்சுக்கொள்ளுங்க. ஒரு கிரிக்கெட் பிளே பண்ற ஒரு பால் ஒரு சின்ன ஓட்ட விழுந்தாலும் அந்த ஷாட் சரியான டார்கெட்டுக்கு போகாது.
அதுதான் அந்த பிளேயர் மாதிரிலாம் அந்த போலை போட்டு அவ்வளோ நேரம் தேய்க்கிறாங்க. அதாவது லெவல் பண்ணி இது பண்ணி அப்பதான் அவங்களுக்கு போடக்குள்ள கன்வீனியன்ட்டா அவங்க நினைக்கிற மாதிரி போலை போடுது. ஒரு சின்ன சேஞ்ச் தான் போடு. அதை மாதிரி தான் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு ஒரு கயிறு கட்டி நடக்கிறார். கயிறுல நடப்பாங்க தெரியுமா ஒரு சில இதுகள்ல. அப்ப ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு அதை வச்சுட்டு நடப்பாங்க. ஒரு சின்ன காகம் இல்ல சின்ன குருவி வந்து இடத்துல உட்கார்ந்தாலும் அப்படி இல்லாட்டி அந்த குருவி ஒண்ணு மேல இருந்து அந்த அந்த கம்புல முட்டை போட்டாலும் அவங்க உழுவுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. பேலன்ஸ் இல்லாம போயிடும். அத மாதிரிதான் ஒரு கம்பெனிக்கு ரெப்யூட்டேஷன் அப்படின்றது மிச்ச முக்கியமான ஒரு விஷயம். இதை விடையும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்டா, ஒரு அடியில அதாவது ஒரு அடியில 5 தேங்காய் விழுவுதுண்டா 2 அடியில எத்தனை தேங்காய் விழுவும்? யாருக்கு ஆன்சர் பண்ணிடும்? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சார். அது வந்து ஒரு அடியில 5 தேங்காய் விழுதுன்னு சொன்னா அது அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிற மாதிரியே செகண்ட் டைம் அடி விழுமான்னு தெரியாதே. செகண்ட் டைம் அது அதே மாதிரி தான் அடிச்சு. அதே அடி அதே மாதிரி தான் அடிச்சேன் நான். எத்தனை தேங்காய் விழுவும்? அப்படியே அடிச்சாலும் அது தேங்காய் அதே அளவுல விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சம்டைம் விழலாம், ஆனா நிறைய தரம் பார்த்தா அப்படி விழ வாய்ப்பு இருக்காது. குறையுமா கூடுமா சொல்ல தெரியா? அப்படியா? ஓ ஓகே, அதை திருப்பி கேட்குறேன் பாருங்க. உனக்கு கம்ப்யூட்டர்ல ஏன்னு ஒரு பட்டன் இருக்கு. ஏன்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த ஏண்ட பட்டன் நீங்க ஒரு தடவை ப்ரெஸ் பண்றீங்க கையால. அப்ப ஏன்னு சொல்லி அங்க என்டர் ஆகும். திருப்பி அதே மாதிரி நீங்க ஏன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணா ஏன்னு தானே அடிபடும். ஒத்துக்கொள்றீங்க தானே? தென்னை மரம்டா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓ, அவங்க சொல்ல வர்றது சரிதான். 5 தேங்காய் தான் இருந்த 2வது தடவை அடிச்சாலும் உழுவுற தேங்காய் முடிஞ்சு. ஓகே, அதால 2-3 ஆன்சர் ஜூம்ல போடுறீங்க, 10, 5 போடுறீங்க. ஓகே ஃபைன். நான் கதைக்கு வர கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அதே ப்ராசஸை நீங்க வந்துட்டு செஞ்சீங்க. எப்ப கேஎஃப்சி அதே மாதிரி பக்கத்துல பொட்டிக்கடை ப்ராசஸ் ஒன்று தான், அவுட்புட் வித்தியாசம் இல்லைங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கதைக்கக்குள்ள ஒரு அப்பியரன்ஸ்ல வந்து நான் கதைச்சா, ஒரு மாடுலேஷன்ல கதைச்சா அந்த விஷயம் வார விளைச்சல் ஹார்வெஸ்ட்டுக்கும், இன்னொரு மாடுலேஷன்ல கதைச்சா வார ஹார்வெஸ்ட் அவுட்புட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதால தேங்க்யூ. அதால வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஒன்றை கிரியேட் பண்ணணுமா இருந்தா, இப்போ நான் எந்த லைஃப்ல நான் ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு நான் பொண்ணு வேணாண்டு நடந்துருக்கு. நீங்க சொன்ன நம்புவீங்கள? பொண்ணு வேணாண்ட சம்பவம் நடந்திருக்கு எனக்கு. வளமையா மாறி நடக்கிற நான் பொண்ணை வேணான்ற, ஆனா ஒரு பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிட்டு, அது எனக்கு என்னன்னா நான் சம்பந்தமே இல்லாம திடீர்னு மாதிரி எங்கட மாமா கால் பண்ணி இந்த வீட்டாடி கொஞ்சம் வாண்டார். அந்த டைம் நான் மொட்டையெல்லாம் அடிச்சு ஒரு சாதி இது பண்ணி ஒரு வேற ஒரு வேலையா வெறித்தனமா நின்று நான் விறுவிறுத்து நின்று மாமாக்கார ஆளுக்கு வந்து இப்படிதான் பொதுவா தாய் மாமாமாரன்னு சொன்னா கொஞ்சம் நம்மளை பிரச்சனையில மாட்டி விடுறது வழக்கம். அவன் நான் அவர பேச்சுக்கிட்டு நான் புஷன் போய் உட்கார்ந்ததும் இல்லாம அந்த செமன் கட்லெட் வச்சிருந்தாங்க, பச்சை கொச்சிக்கா போட்டு நல்ல உரைப்பும் கார சாரமா இருந்தது. அப்ப அது வர நல்லா எடுத்து 4-3 அடிச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொண்ணு என்ன உருவம் சாப்பாடு இதெல்லாம் பார்த்து போட்டு பொண்ணு பையன் இது நேரத்தோட சொல்லியிருக்கலாம், நம்ம ஆசையை அடக்கியிருக்கலாம். ஸோ எனிஹவ் அப்படி அதால தோற்றத்தை பார்த்து அவுட்புட் வித்தியாசப்படும் அப்பியரன்ஸ். அத மாதிரி தான் ஒரு கம்பெனியோட முக்கியமான ஒரு அப்பியரன்ஸ் தான் இந்த வெப்சைட் அப்படின்றது. ஒரு வெப்சைட்ன்றது ஒரு கம்பெனியோட மெயினான ஒரு ரெப்யூட்டேஷன். அப்ப அந்த இப்ப நீங்க சொல்வீங்க பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட ஒரு கதவு, ஒரு வாசல், ஒரு ஃபுட் சிட்டி எடுப்புமே, காகில்ஸ் ஃபுட் சிட்டி. இந்த ஃபுட் சிட்டிக்குள்ள எவ்வளவு டெக்கரேட் பண்ணி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஃபுட் சிட்டிக்கு போறதுக்கு இடையில வந்து என்ன வெள்ளம் வந்ததால
தண்ணி வந்து கூட இருக்கு. அப்போ மக்கள் காலை இது பண்ணி போட்டு நடந்து போய் அப்படி போறதுக்கு விரும்புறது இல்லை. அதால சேல்ஸ் ட்ராப் ஆயிரு ஃபுட் சிட்டியில. இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு சில வெள்ள பிரச்சனைகளுக்குள்ள என்ன கணக்கா நிறுவனங்களுக்குள்ள என்ன கஸ்டமர் போயிடல. அப்போ எவ்வளவுதான் மார்க்கெட் பண்ணி எல்லாம் செஞ்சாலும் ஒரு சின்ன தடைகள் இருக்கிறதால அவங்களால சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண இல்லாம போகுது. அப்போ அப்படி கணக்கா கம்பெனிஸ் வந்து முக்கியமான ரெப்யூட்டேஷன்ஸாக இந்த வெப்சைட் வந்து இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. அதால இந்த நேரடி இழப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருப்ப, இது மறைமுகமான இழப்பு. அதான் இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்ற இந்த கன்செப்ட் அடிப்படையாக கொண்டு பார்க்கக்குள்ள ஒரு கன்சியூமர் அந்த ப்ராடக்டோ சர்வீசஸோ வந்துட்டு நுகர்றது அப்படின்னு சொல்றது ஒரு கம்பெனியை பொறுத்த வரையில என்ன ஒரு சேல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த கம்பெனியில போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்றது ஒரு சேல்ஸ். அப்ப அந்த புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துல எடுத்த உடனே ஒரு மனிதர் போயிட்டு ப்ராடக்டை வாங்க போறது இல்லை. அதே ஒரு பழைய நிறுவனம், எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்த வெப் டிசைனிங் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் சம்பந்தமான விஷயம். இதான் முதலாவது அடிப்படை. அப்போ அதே மாதிரி அவங்களோட ஆவணங்கள், அவங்களோட ஆர்டிகல்ஸ், அவங்களோட முக்கியமான விடயங்களை எல்லாத்தையும் அவங்க ஷோகேஸ் பண்ணி கட்டாயம் வைக்கணும். ஒரு டொமைன் நேம்ல ஒரு வெப்சைட்ன்றது அவங்க கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆழமான ஒரு விடயம். இதுக்காகத்தான் நிறுவனங்கள் இந்த வெப்சைட்டுகளை வந்து கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி அதுல கண்டென்ட்ஸ் போடவே வேணும். அது ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஒஃபிஷியலா ஒரு நிறுவனம் வெப்சைட் இல்லைன்னு சொல்றது எத்தனையோ ப்ரப்போசல்ஸ் இலக்க நேரிடும். ஈவன் நாங்கள் ஒரு காலேஜ் இப்போ எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எத்தனையோ கொலாபரேஷன்ஸ்ல வந்துட்டு முதல்ல கேட்குற விடயம் வந்து வெப்சைட். உங்களோட வெப்சைட்ல எல்லா விஷயமும் இல்லை, ஏன் அப்போ போட இல்லை, நீங்க அப்டேட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொலாபரேஷன்ஸுக்கு வரோம். உங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுங்க. நீங்களும் கொலாபரேஷன் இருக்கு, நீங்க கட்டாயம் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா நிறுவனங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயம் பப்ளிஷ் பண்ணி எங்களோட வெப்சைட்ல நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அப்படி இருக்கக்கூடிய வகையில தான் மக்கள் வந்து என்ன செய்வாங்க, இவங்களுக்கான நாளா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இவங்க ரெப்யூட்டட் கம்பெனி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராங்க. இது பேசு பொருளா மாறுறது காரணம் என்னன்னா, பிரபலங்கள், முக்கியமான கம்பெனிஸ், கொலபரேஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கு அப்படின்ற அடிப்படையில எல்லாருமே இவங்களை நம்ப தொடங்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் உருவாகப்பட்ட கம்பெனிகள்ல 2-3 கம்பெனிஸ் தான் KFC, ஃபுட் சிட்டி. இதெல்லாம் நான் இப்போ எக்ஸாம்பிள்ல கதைச்சது இல்லைங்க. அப்ப அப்படியான கம்பெனிஸுக்கு வந்துட்டு வெப்சைட் இல்லாம இருக்காது இல்லைங்களா. அப்படியான கம்பெனிஸுக்கு வெப்சைட் வந்து இல்லாம இருக்காது. அவங்க வந்துட்டு கட்டாயம் வெப்சைட் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கும் வரைக்கும், இந்த மாதிரியான கம்பெனிஸ் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் வரைக்கும் வெப் டிசைனிங் என்ற இண்டஸ்ட்ரி வந்து கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. ஸோ அதால வெப் டிசைனர்ஸ் தேவை. ஓகே, ஸோ அதால வெப் டிசைனர்ஸ் தேவை. இதான வந்துட்டு தேவைப்பாடு. அப்போ இந்த வெப் டிசைனர்ஸ் வந்துட்டு ஒரு 3 அடிப்படையில் நான் அதை அவங்களோட வருமானம் ஈட்டும் முறைகள் அடிப்படையில் அவங்களோட தொழிற்பாகங்கள் எப்படி பிரியுது அப்படின்றத சொல்றேன். முதலாவது, ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போறீங்களா இருந்தா நீங்க வந்துட்டு சேலரிக்கு ஒர்க் பண்ற ஒரு ஆள், நீங்க வந்து ஜாப். அப்ப நீங்க ஒரு வெப் டிசைனர் கேட்டகரி, நீங்க ஒரு ஜாப்புக்கு போற ஒரு ஆள். அதே வந்து நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் அப்படின்ற, அதாவது ஒரு கம்பெனியில வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நீங்க ஆன்லைன்லயோ எங்கேயோ நீங்க எடுத்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, வெப்சைட் ஒன்று செஞ்சு கொடுக்க போறீங்க. இப்ப நீங்க ஒரு ஃப்ரீலான்சர். அது என்ன ஃப்ரீலான்சர்னு சொன்னா, நீங்க ஃப்ரீடமா ஒர்க் பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணி முடியும், உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டுக்கு உரிய பேமெண்ட் காசு தருவாங்க, சம்பளம் இல்லாம. அங்க வந்து ப்ரொஜெக்ட் பேமெண்ட் கிடைக்கும். அதை முடிச்சு கொடுத்துட்டு நீங்க லீவ் ஆயிடலாம் காசை வாங்கிட்டு. ஓகே, இது வந்து ஃப்ரீலான்சிங். ஒரு சில பிள்ளைகளுக்கு ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு தெரியாத ஒரு குற்றம் இல்லை, தெரியாம தான் எல்லாரும் படிச்சாங்க. சரி, ஃபர்தரா அந்த மாதிரியான விஷயங்கள் கிளாஸஸ்ல ஒவ்வொன்றையும் நீங்க எனி டவுட் எங்களோட சைட்ல கேட்டு படிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நேரம் வரையறுக்கப்பட்டதால இந்த ஃப்ரீலான்சிங் என்ன அப்படின்ற விஷயங்களை டீப்பாக கதைக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை, பட் ஃபியூச்சர்ல கதைப்போம். அடுத்தது வந்து நீங்க ஒரு ஆண்டர்பிரெனர் இல்லாட்டி பிஸ்னஸ் பர்சன். அதாவது நீங்க வெப்சைட்டுகளை உருவாக்கி நீங்க வந்துட்டு என்ன செய்ய போறீங்க, செஞ்சு கொடுக்க போறீங்க. அதாவது ஆர்டர் எடுத்து செய்ய போறீங்க. ஒரு கம்பெனியா, ஒரு வெப் டிசைனிங் ஏஜென்சி, ஒரு வெப் டிசைனிங் சொல்யூஷன் கம்பெனி அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க வெப்சைட்டில் செஞ்சு விற்கலாம், செஞ்சு கொடுக்கலாம். இது 3 விதம். இதை தாண்டி 4வது,
நீங்க உங்களோட ஒரு நிறுவனத்துக்கோ உங்களோட ஒரு தனிப்பட்ட திருப்திக்கோ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை உருவாக்கும். எனக்கு உதாரணத்துக்கு இப்போ வரப்போற செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல கோர்சஸுக்கு ஜாயின் ஆகிறவங்கல இந்த எல்லா கேட்டகரியில் இருக்கிற ஐடியாஸ்ல இருக்கிறவங்களும் வாராங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு நான் வெப் டிசைனராக போகணுமென்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் வராங்க இல்லைங்களா. ஒரு ஸ்கில்ஸுக்காக நான் எடுக்க போறேன், எனக்கு மற்றதோட சேர்த்து நான் இதையும் படிக்க போறேன் அப்படின்றவங்களும் வராங்க. ஸ்கில்ஸுக்கு மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்றவங்களும் வராங்க. அதே மாதிரி நான் ஒரு ஆண்டர்பிரனரா மாறணும், ஒரு ஏஜென்சி செய்யணும், இப்படியும் வராங்க. இல்லாட்டி நான் டராஸ், அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட் நான் செய்யணும், அப்படியானவங்க வராங்க. இப்படி எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் ஆகுவாங்க இல்லைங்களா. இப்போ இது வந்து இப்படிதான், இது வந்து ஒரு கட்கை தான். இதை முடிச்சது பிறகு நீங்க அதை இதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா. இது ஒரு லேர்னிங். அந்த லேர்னிங்கை முடிச்ச பிறகு நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லைங்களா. அதான் விஷயம். இப்போ நீங்க ஒரு வெப் டிசைனிங் அப்படின்ற இந்த கன்செப்டுக்குள்ளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு வெப் டிசைனர் அப்படின்னு சொன்னா உங்களால் என்னென்ன விஷயங்களை வந்துட்டு இயலுமாக இருக்கும் அப்படின்றதுல நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. அதில் நீங்க ஜாபுக்கு போக போறீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி இல்லாட்டி நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண போறீங்க, இல்லாட்டி நீங்க வந்துட்டு பிசினஸா செய்ய போறீங்க. இப்போ இப்படியான 3 அடிப்படையில் நீங்க வந்துட்டு உழைப்பு அதாவது ஏர்னிங்ஸை வந்து நீங்க எடுத்துக்கொள்ள. அப்ப நான் இந்த பெர்டிகுலர் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரண்டி ஒன்று நான் வந்து உங்களுக்கு சொல்லவே வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டடீஸ் அகாடமி நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ 3 இயர்ஸ். இப்போ எங்களோட முதல் கோர்ஸ் வந்து வெப் டிசைனிங் தான். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து எங்களோட அகாடமியோட ஃபர்ஸ்ட் கோர்ஸே வந்து வெப் டிசைனிங் தான். Now there are 11 diploma programs, 11+ diploma programs currently. Every month நாங்கள் இன்டேக் போகக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி there are around 20 to 30 programs வந்துட்டு 4 monthsக்கு ஒரு இன்டேக் போகக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். HND programs we are running on, and top-up programs we are running on, and we have branch networks, we have several staffs working with us. ஸோ இப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இந்த நிறுவனம் இறைவனுடைய துணையோட நாங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம், வளர்ந்து போயிருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து வெப் டிசைனிங். அந்த கோர்சஸ்ல லேர்ன் பண்ணவங்க நல்ல நிலைமைகளுக்கு போனாங்க, நல்ல ஏர்னிங்ஸை இது பண்ணாங்க, நல்ல நாலேஜ் எடுத்துக்கொண்டாங்க. அது எங்களோட அடுத்தடுத்த பேஜஸுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரியில வந்து என்ன சொல்றோம், ஒரு கரண்ட் செக்டரோண்ட பற்றி விளங்கி கொள்ள வேண்டிய தேவை நாங்கள் ஆரம்பிக்க போல இருக்கல. அப்போ ஒரு பெரிய சேலஞ்சாக தான் நாங்கள் அந்த கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஒன்லி வி ஆர் த ஆப்ஷன், ரைட். இப்பயும் நான் சொல்கிற ஒரு சேலஞ்ச் என்னன்னு சொன்னால், இறைவன் மிகப்பெரியவன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெப் டிசைன் இப்போ நீங்களாக இருந்தாலும் தான் ஓப்பன் சேலஞ்ச். நீங்கள் எங்கே போயினாலும் வெப் டிசைனிங்கோ இப்போ எங்களோட கோர்சஸில் படிப்பிக்கக்கூடிய கேர் பண்ணக்கூடிய விடயங்கள் வந்து வேறு எந்த அகாடமியாலையும் செய்ய இயலாது, எந்த காலேஜஸாலையும் செய்ய இயலாது. பிகாஸ் வளாகம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ற அம்பேத்கராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு அப்பியரன்ஸ் என்ன இப்படியான விஷயங்கள் அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் பேசு பொருளாக மாறினாங்க. அதை மாதிரி நாங்கள் நம்புறது வந்துட்டு சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கேரிங்கில் மிச்சம் கவனம் எடுக்கிறோம். அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் போகுதா இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு தேவை என்ன, அவங்களோட காலை நாங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு டவுட்னா கிளியர் பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர நாங்கள் அதுக்குரிய கேரிங் எடுக்கணும். இப்படியான விஷயங்கள்ல நாங்கள் முக்கியமான கடமைப்பட்டிருக்கோம். பட் இது கணக்காக செலவழிக்கிறோம் இல்லைன்னு இல்லை, மிச்சம் கஷ்டம். அது ஒரு ஸ்டூடெண்ட் 10 ஸ்டூடெண்ட் மேனேஜ் பண்ணலாம். இப்போ எங்கள் டேட்டா பேஸ் வந்து 3500 ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி போய் கொண்டிருக்கும். ஐ திங்க் 2500 ஸ்லைட்ல இருந்திருக்கும். 3500 கவுண்ட்ஸ் நாங்கள் தாண்டி போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட். அதாவது பெய்ட் கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் கவுண்ட் பண்ண போனோம்னா அது ஏராளம். அப்போ இதில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் அதாவது ஒரு 1% கூட நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு தந்தது இல்லை. அப்படி தந்தாலும் நாங்கள் இம்மீடியட்டாக அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, பட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பமாக அமைந்தது வெப் டிசைனிங் கோர்ஸ். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கோர்ஸ். ஓகே, ஏன்னா அந்த செக்டருக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் போகிறதுக்குரிய முக்கியமான நம்பிக்கையை கொடுத்தோம். அதே மாதிரி இப்பயும் நாங்கள் அந்த கோர்ஸை நாங்கள் தைரியமாக செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வெப் டிசைனிங் என்ற ஒரு ஸ்கில் வந்து ஒரு தனியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கோர் ஸ்கில்லாக கொண்டு போனாலோ இல்லை ஒரு பிளகின் ஸ்கில்லாக நீங்கள் வச்சுருந்தாலோ எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்குமே தவிர அதில் ஒரு நஷ்டமும் நீங்கள் அடைய போகிறது இல்லை. அதில் எந்தவித ஐயமும் இல்லை இல்லையா.
ரைட். இப்போ இந்த ஏர்னிங்ல நீங்க எந்த மாதிரியான ஏர்னிங்ஸுக்கு போகலாம் அப்படின்றது உங்களோட டிபெண்டன்சி. நீங்க அதை வந்து நீங்க இது பண்ணி கொள்ள போறீங்க. அதாவது நான் வந்துட்டு வெப் டிசைனிங் படிச்சுட்டு இதுக்கு போக போறேன், அதுக்கு போக போறேன் அப்படின்றது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப் டிசைனிங்டா ஏன் தேவைன்னு பார்த்தோம், எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ வெப் டிசைனிங்னா என்னன்னு பார்த்தோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ன ஏன் படிக்கணும்ன்றது தானே நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும். ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லா உழைக்கலாம், சரிதானே? நீங்க படிப்பிச்சு ஏர்ன் பண்ணுவீங்க. ஈவன் நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு யூ கேன் டீச் வெப் டிசைன், ஐ வில் சப்போர்ட். ஓகே, நீங்க டீச் பண்ணுங்க. ஈவன் நீங்க அதாவது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க உங்களோட கோர்ஸுக்காக நீங்க போட போற இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க போட போற முதலீடு, நீங்க பே பேக் நீங்க திருப்பி எடுத்துக்கொள்றதுக்கான உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்கில் கோர்ஸ் இல்லைங்களா, இது ஒரு ஸ்கில் ப்ரோக்ராம், ஸ்கில் பேஸ்டான ஒரு ஒரு கற்கை. ஸோ இதால் அவங்களால நிச்சயமாக அவங்களால ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வகைகள் அதிகமாக இருக்கு. ரைட், அது ஒரு பக்கம் அப்படி இருக்கு. வெப் டிசைனிங்னா என்ன, வெப்சைட்னா என்ன, ஓகே, வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, ரைட், இப்படியான சாஃப்ட்வேர் என்ன, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கோடிங், ப்ரோக்ராமிங், இப்படியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. ரைட், குழப்பமா இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். மெஜாரிட்டியா உண்மையாவே குழப்பத்துல இருக்கீங்களா, இல்லாட்டி நான் குழப்பமா இருக்குன்ற பேர்ல உங்களை அப்படி நம்ப வைக்கிறேன். நான் உண்மையா குழப்பமா இருக்கேன்னா டு பி ஹானஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எட்டு பேருக்கு தான் குழப்பமா, மத்தாவெல்லாம் தெளிவா இருக்கீங்க. 12, 13, 13, 15, 16 எல்லா ஊர்லயும் இருக்கு அந்த பிரச்சனை. இன்னொரு ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்ண வரைக்கும் பார்த்துட்டு நம்ம தூக்குற கேஸ். நீங்க 3 பேனடோல் குடிக்கணும் அப்படி இருக்கிறாங்க, 2 குடிச்சு காணும் அவங்களோட வருத்தத்துக்கு. கேளுங்க ஹிக்மா. சார் வெப் டெவலப்மெண்ட்னா வந்து வெப்பை வந்து டெவலப் பண்றது, அது சம்மந்தமா தானே? வெப் டிசைனிங்னா கிரியேட் பண்றது, அடுத்து சாஃப்ட்வேர் டிசைனிங்கா சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது, அது சம்மந்தம் அப்படி எப்படி தானே? நீங்க இப்போ காய்க்கிற சொன்னது சரியானு கேக்குறீங்க அப்படியா? இல்ல சார், வெப் டெவலப்மெண்ட் மீன் வெப்பை வந்து டெவலப் பண்றது, ஏற்கனவே உள்ள வெப்பை டிசைனிங் தான் கிரியேட் பண்றது, அப்படி தானே? நீங்க புத்தலமா? ஓ, ஓகே, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். வேற யாரும் குழப்பத்தில் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணி முடியும். 17 குறைஞ்சு வந்திருக்கு, திருப்பி 23 வரைக்கும் ஓஹோ ஒன்று போனீங்க. இவர் கேட்டதோட கேள்வி கேட்டதோட ஆன்சர் விளங்கிட்டார் கொஞ்சம் பேருக்கு. விஷயத்துக்கு வரேன். சிம்பிள், நேரம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. ரைட், இப்ப மார்க்கெட் பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு. இப்ப கம்பெனி நிறுவனங்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இப்ப விளம்பரப்படுத்துற அது இதெல்லாம் வந்துட்டு இப்ப இல்ல. இப்ப செவத்துல போஸ்டர் இல்ல, ரோட்ல ஹேண்ட்பில் இல்ல, இப்படியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அட்வர்டைசிங்ல ஸ்டாப்ட். இப்ப அட்வர்டைசிங்ல வந்து கம்ப்ளீட்லி தேர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். பீப்புள் ஆர் மூவிங் ஆன் த ஸ்கிரீன். மக்கள் ஸ்கிரீனை தான் பார்க்குறாங்க. நீங்களும் தான் கனவுலையும் கர்மம் போனை தான் பார்க்குறீங்க. நித்திர கொண்டாலாவது சும்மா, தூக்கத்திலையும் போன், கனவுலையும் போனோட தான் வர. இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில கடும் முன்னேற்றத்தை நோக்கி நம்மளோட லைஃப் போய் கொண்டிருக்கு. இதை நினைச்சு நான் மிச்சம் பெருமைப்படுறேன். ஓகே, பட் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதுனால டிஜிட்டல் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு விளம்பரம் காட்டுற, அவ்வளவுதான். இப்ப இந்த அடிப்படையில ஸ்கிரீனை பார்க்கணும், திரைகளை பார்க்கணும். திரைகள் இந்த திரைகள்ல தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஸ்கிரீன், போன் ஸ்கிரீன், லேப்டாப் ஸ்கிரீன், அதே மாதிரி டிவி ஸ்கிரீன், ஸ்மார்ட் வாட்ச் ஸ்கிரீன், எல்லா இடத்துலயும் ஸ்கிரீன் தான் இருக்கு. முதல்ல சின்னதுல ஸ்கிரீன் வந்து அப்படி இருக்கு இல்லை. இப்ப கணக்கா ஸ்கிரீன், இப்ப ஸ்கிரீன் மட்டும் தான் லைஃப், எல்லா இடத்துலயும் ஸ்கிரீன். அப்ப மார்க்கெட் பண்ண வேண்டிய இடம் ஸ்கிரீன் தான். ஏன்னா இப்ப நீங்க ரோட்டை பாக்குற இல்ல, நானும் தான் மோட்டார் பைக்ல 90 120 ஸ்பீட்ல போறான், போனை பார்த்துட்டு போறான். அப்ப ஈவன்
120 ஸ்பீட்ல பைக்ல போறவன் கூட இப்ப ரோட்ல இருக்கிற மதில்ல இருக்கிற போஸ்டர் அது எல்லாம் பாக்குறதுக்கு ரெடி இல்லை. போன்ல தான் பார்வை இருக்கு. அப்படி இருக்கிறதால கம்பெனிஸுக்கு இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, மக்களுக்கு நாங்க ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்கணும்டா எங்க காட்டுறோம்? போன்ல காட்டணும், இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல காட்டணும். உண்மையை சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வாட்டர் ப்ரூஃப், உண்மையா வாட்டர் ப்ரூஃப் வந்துச்சுன்னு சொன்னா வாஷ்ரூம்ல குளிக்கக்குள்ளேயும் போன் தான் பார்ப்போம் நம்ம, இல்லையா? போன் இல்லாம நம்ம எப்ப இருந்திருக்கோம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. கஷ்டம், கடும் கஷ்டம். ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப் குரூப்போ ஏதோ நம்ம போன்ல தான் இருக்கும். இப்ப நீங்க அதை பார்த்து தானே வந்துடுறீங்க. நாங்க ஒரு ஹேண்ட் பில் அனுப்பினியா வெபினார் வாங்க அப்படின்னு, இல்லை? இப்ப அப்படித்தானே ஒரு ஜூம் லிங்க பார்த்து வந்துருக்கீங்க. நம்ம இப்படிதான். அதால ஸ்கிரீன், அப்ப இந்த ஸ்கிரீனை டார்கெட் பண்ணி தான் எல்லாரும் வந்துட்டு மார்க்கெட் பண்றாங்க. இப்ப இவங்க மார்க்கெட் பண்றாங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஸ்கிரீன் ஊடாக இதை காட்டணும். அப்ப எதுல காட்டுற, எப்படி காட்டுற என்ற அடிப்படையில ஒவ்வொரு டிவைசஸ்க்குள்ளேயும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. டிவிலையும் சாஃப்ட்வேர் இருக்கு, ஸ்மார்ட் வாட்ச்லயும் சாஃப்ட்வேர் இருக்கு, உங்களோட போன்ல சாஃப்ட்வேர் இருக்கு, எல்லா இடத்துலையும் சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர்னு சொன்னா என்ன? மென்பொருள். அது டிரான்ஸ்லேஷன், அது தமிழ் வடிவாக்கம், சரிதானே? அப்ப உண்மையா சாஃப்ட்வேர்னு சொன்னா என்னன்னா, அந்த எலக்ட்ரானிக்கல் டிவைஸ், அந்த இரும்பை வந்து ரன் பண்ண வைக்கிற ஒரு வகையான ஒரு உயிர். அப்ப ஹார்ட்வேர் என்ன? நீங்க, நான், அதாவது நான் இப்படி இருந்தா எனக்கு உயிர் இல்லாட்டி நான் வந்து ஹார்ட்வேர். பணம், ஓகே, எனக்கு உயிர் வந்துட்டு அப்படின்னு சொன்னா, நான் வந்து கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் உயிர் உள்ள மனிதன். மனிதன் அப்படின்னா நான் கதைக்கிறது வந்துட்டு உயிர். அப்ப எனக்கு உள்ள சாஃப்ட்வேர் ஒன்று ஒர்க் பண்றது. கதைக்கிறது ஒரு சாஃப்ட்வேர், கேட்கறது ஒரு சாஃப்ட்வேர், பார்க்கறது ஒரு சாஃப்ட்வேர். அப்ப நான் என்றது ஒரு சாஃப்ட்வேர். அதுக்கு நாங்க சொல்றோம் பேஸ் சாஃப்ட்வேர் அல்லது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஒரு இயந்திரத்தை முதல் அசைய வச்சு உயிரோட்டத்தை கொண்டு வர சாஃப்ட்வேர் வந்து அடிப்படை சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்ட், விண்டோஸ், என்ன அப்படி, அது ஒரு பேசிக் சாஃப்ட்வேர். அதை போட்ட பிறகு தான் மெஷினுக்கு உயிர் வந்துச்சு. அந்த மெஷினுக்கு உயிர் வந்த பிறகு அதுக்கு பிறகு ஒவ்வொன்றுக்கும் சாஃப்ட்வேர். கூட்டுறதுக்கு, கழிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு, பெருக்கிறதுக்கு, ஆடியோ, அதுக்கு இதுக்கு போட்டோஷாப், அப்படி கணக்கான சாஃப்ட்வேர்ஸ் வருது. ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு சாஃப்ட்வேர். இப்ப அது என்னத்துக்கு வருதுன்னா ஒவ்வொரு தேவைகளுக்காக வருது. அப்ப அந்த சாஃப்ட்வேர்ன்றது வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு விடயத்தை வந்து இன்புட்டாக கொடுத்து ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி தரதுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு சாதனம், ஒரு டிவைஸ். அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு டிவைஸ், அவ்வளவுதான். அப்ப அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இயந்திரத்துல வச்சு அதை உருவாக்குறாங்க. இப்ப பாருங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படின்றத போட்டு ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பாய்க்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நான் வாங்கி கொடுக்குறேன். 8ஆம் ஆண்டு படிக்கிறார், அவருக்கு நான் வாங்கி கொடுத்தோன்னா அவர் என்ன செய்யறாருன்னா கல்குலேட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க போறார். எப்படி? 5 கூட்டுறதுண்டா 10ன்னு ஆன்சர் காட்டணும் அப்படின்ட்டு. அப்ப 5 சக அடையாளம் 5 கொடுத்துட்டு ஈக்குவலா கிளிக் பண்ணினா 10ன்னு காட்டணும். அப்ப அவர் படிச்சு கொண்ட மெத்ஸ வந்துட்டு என்ன செய்யறாரு, ஒரு சாஃப்ட்வேரா மாத்துறாரு. அதுக்கு பேர் கால்குலேட்டர். அப்ப இந்த கால்குலேட்டரை ஒரு சாஃப்ட்வேரா உருவாக்குறாரு. அப்ப சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றது இதான். அதாவது ஒரு இன்புட்டை கொடுத்து ஒரு அவுட்புட்டை பெறக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர். இதெல்லாம் பாடமாக்குற இல்லை, இது பிரத்யோக கல்வி, இது பாடமாக்குற விஷயம் இல்லை. அவங்களுக்கு விளங்கணும், சும்மா சாதாரணமான வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். அப்ப இது ஒவ்வொரு தேவைகளுக்கான ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்ப ஃபேஸ்புக்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், சரிதானே? அப்ப ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க சிடி டிவிடியில வந்து இன்ஸ்டால் பண்ணினா மட்டும்தானே சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அது வந்துட்டு போய் அது பிரம்ம, சரிதானே? அது வந்துட்டு ஒரு காலத்துல அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கணக்கா பேருக்கு தெரியுமா அது அப்படி இல்லைன்னு. அதாவது சாஃப்ட்வேர் ஒரு வகை, அது ஒவ்வொரு வகைகள். அது உங்களோட போனுக்குள்ள பிளே ஸ்டோருக்குள்ள இருந்தாலும் அது சாஃப்ட்வேர் தான், வெளியா இருந்தாலும் அது சாஃப்ட்வேர் தான். ஒரு சிலர் நினைக்கிறேன் அது அப்ளிகேஷன். சாஃப்ட்வேர் என்ன கம்ப்யூட்டர்ல இருந்தா சாஃப்ட்வேர், போன்ல இருந்தா ஆப் அப்படின்னு. ஆப், சாஃப்ட்வேர், சிஸ்டம், ப்ரோக்ராம் எல்லாமே ஒரே பேர் தான். ஓகே, எல்லாம் ஒரு பேர் தான்.
அது அந்த 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 இடத்துக்கு பொருத்தமா இருக்கணும்ன்றதுக்காக கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ண சாஃப்ட்வேர், போன்ல யூஸ் பண்ண ஆப் அப்படின்னு யூஸ் பண்றோம். அதே உங்களோட வாட்ச்ல இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு ப்ரோக்ராம் சிஸ்டம் அப்படின்னு அந்த மாதிரி பிரிச்சு கொள்ளும். பட் எல்லாமே ஒரு சிஸ்டம் தான், ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு ப்ரோக்ராம் தான், ஒரு அப்ளிகேஷன். விளங்கிட்டா? அப்ப பிரச்சனை இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல அந்த 8ஆம் ஆண்டு படிக்கிற பாய் ஒரு கல்குலேட்டரோட உருவமைப்பு செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, அதான் வந்துட்டு என்னது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கோடிங். என்ன ஒரு கோடிங். அந்த கோடிங் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த கம்ப்யூட்டர்ல வந்துட்டு இதனுடன் சேர்க்கும் போது இந்த அடையாளத்தை, சக அடையாளத்தை பயன்படுத்தினால் கூட்டு கொமாண்ட் பண்ணணும். என்ன சொன்னா, நீங்க மனுஷன், நானும் மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. பட் உங்களுக்கும் எனக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கே 1008 லாங்குவேஜஸ் இருக்கு. ඔගොල්ලොන්ට සිංහල දන්නවාද? හොඳටම පුළුවන් කියලා ඔගොල්ලෝ හිතනවාද? මම කතා කරන හැම දෙයක්ම ඔගොල්ලන්ට තේරෙනවද? මෙතන කාටද සිංහල පුළුවන්? අත ඔස්සන්න බලමු. සිංහල පුළුවන් අය අත ඔස්සන්න. අත ඔස්සන මිනිසුන්ට මම කතා කරන දෙන් කාලයක් දෙනවා. ඒගොල්ලෝ කතා කරන්නත් ඕනේ. කයිය තුගෙන කලයිකන. ready to talk. සිංහල පුළුවන් කට්ටිය අත ඔස්සන්න. sorry. 8 பேர் 9 பேர். මර්ජානා, මිස් මර්ජානා, ඔයාලට සිංහල පුළුවන්ද? මර්ජානාට උමර් කதைக்கிறீங்க. சாரா සිංහල පුළුවන්ද? இல்ல சார். அது என்ன சாரா? அது மர்ஜானா. சாஜிதா සිංහල පුළුවන්ද? හොඳටම පුළුවන්ද? චුට්ටක් පුළුවන්. thank you. ඉෆාස් සිංහල පුළුවන්ද? ඔව් සර් පුළුවන්. හොඳටම පුළුවන් නේ? ඔව්. ඔව්. තානිස් පුළුවන්ද සිංහල? තානිස් ஓகே ஓகே தேங்க்யூ. அப்ப இந்த லாங்குவேஜ் வந்து இப்ப நான் வந்து இது பண்ணுவேன். இப்ப நானும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுமையா அப்படின்ற ஒரு புள்ள ஒன்று இருக்குண்டா, அவங்களும் கதைச்சுதான் நாங்க ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்க போறோம் அப்படின்டா. இப்ப நான் அவங்களோட கதைக்கணும், கதைச்சுதான் செய்யலாம். அப்ப நான் வந்து இப்ப கம்ப்யூட்டரோட கதைக்கணும். இப்போ கம்ப்யூட்டரோட கதைக்கிறேன்னு சொன்னா நாங்க 2 பேரும் ஒரு காமன் லாங்குவேஜ் கீழே வரணும். ஒன்று கம்ப்யூட்டருக்கு சிங்கள தெரியணும், இல்லாட்டி தமிழ் தெரியணும், இல்லாட்டி இங்கிலீஷ் தெரியணும். அப்போ கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்ப நீங்க இங்கிலீஷ்ல கதைச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கலாம். பட் சிங்களத்துல கதைச்சு உருவாக்க இயலாது, தமிழ்ல கதைச்சு உருவாக்க இயலாது. பட் இங்கிலீஷ்ல கதைச்சு உருவாக்கலாம். பட் அதுலயும் பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றத அது கேட்ச் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ அதால அதுக்குன்னு சொல்லி ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்தா நல்லம் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட லாங்குவேஜஸ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்ப அது இயந்திர மொழி. ஒரு சில வீட்டில் இருக்கிற பூனைக்கு நாய்க்கு எல்லாம் வந்து தமிழ் தெரியும், விளங்கிட்டா? அப்ப ஒரு சில வீட்டில் இருக்கிற அந்த பூனை நாய்க்கு தமிழ் தெரியும். அது கதைக்காது. ஆனா நாங்க கதைக்கிறது அதுக்கு வேளாங்குற மாதிரி நீங்க வளர்த்து வச்சிருப்பீங்க. இங்கே அந்த கிச்சன்ல இருக்கிற லைட் ஆஃப் பண்ணி விடுங்க அப்படின்னா அந்த பூனையோ நாயோ என்ன செய்யும், லைட் ஆஃப் பண்ணி விட்டுரும். திருப்பி ஒரு வாரத்தை கதைக்காது. அது வீட்டுல வைஃப் சொல்லுவாங்க, அந்த முன்னுக்கு கதவை கொஞ்சம் அப்படி மூடி லொக் பண்ணி திறப்ப கொஞ்சம் இதுல கொல்லி விடுங்க அப்படின்னோடனே அந்த மிருகம் என்ன செய்யும், டக்குன்னு ஆஃப் பண்ணி ஒரு வாரத்தை கதைக்காது. அப்படியான லாங்குவேஜஸும் இருக்கு. பட் பொதுவான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்ப நீங்க பொதுவா மனுஷனோட கதைக்கிற மாதிரி ஆடு மாடுகளோட கதைக்க இயலாது, அதே மாதிரி கம்ப்யூட்டரோட கதைக்க இயலாது. அப்ப அதுக்காக உருவாக்கப்பட்ட லாங்குவேஜஸ் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் அன்மியூட்ல வச்சிருக்கேன் கிளாஸ், நீங்க ஆன்சர் பண்ணலாம். 11. 11 கரெக்ட் ஆன்சர். எங்க படிச்சீங்க யூசுப்? நிறைய இருக்குது சார். யூசுப் 11 சொன்னாங்க சார், கிளாஸ் 11.
அந்த முழு பேர் அனுப்புங்க, சர்டிபிகேட் ஒன்று அடிச்சு கொடுப்போம். முழு பேர் இனிஷியல் இல்ல ஃபுல் நேம் அனுப்பும். இல்ல சார், இல்ல பிழை இல்ல, அது சரியா அவரோட போட்டோவை நீங்க அவரை ரோல் மாடலா வைக்கணும். பர்சுக்குள்ள அவரோட போட்டோவை வைங்க. அடுத்த ஆன்சர் வேற ஆன்சர்ஸ் இருக்கா? 11 ஒரு சரியான ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு. நண்பனை நம்பும் எல்லா உறவுகளுக்கும் இது சமர்ப்பணம். கேமராஸ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு ஆள் 11 தைரியமா ஒரு பாய் ஒன்று ஆன்சர் பண்ணியிருக்காரு தைரியமா. மத்தாக்கள் ஒண்ணுமே கழிக்கிறீங்க இல்ல. அன்மியூட் கிட்ட பட்டன் போகுது, ஆனா அன்மியூட் பண்ண மேலெல்லாம் புல் அரிக்குது, வேறுக்குது. ஏன்னா வீட்டுல சொல்லக்கூட எனக்கு கல்யாண வயசு ஆயிட்டுன்னு சொல்லிடுறாங்க. சரிதானே? அன்மியூட் பண்றதுக்கு தைரியம் இல்லை. உங்களுக்கு எப்படி கல்யாணம் முடியுது? என்ன டிலோசிகன் கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் தாண்டா அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். அதையாவது கதைக்கடா, அதுக்கு ஒரு கதைக்கவே இல்லடா. அப்ப அதுல கணக்கா லாங்குவேஜஸ் இருக்கு. 11 அப்படின்ற ஒரு மிகவும் ஒரு தைரியமான ஒரு ஆன்சர் ஒன்று தந்திருந்தீங்க. பட் இருந்தாலும் அது பிழையான ஆன்சர். எக்கச்சக்கமான ஏராளமான லாங்குவேஜஸ் இருக்கு. சரிதானே? அந்த எந்த லாங்குவேஜஸை வச்சும் நாங்க ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கல. அப்படி உருவாக்கப்படக்கூடிய லாங்குவேஜஸ் ஊடாக உருவாக்கப்படக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் தான் என்னது ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அது இது விஎல்சி பிளேயர், கூகுள் க்ரோம் ப்ரௌசர், எல்லாமே சாஃப்ட்வேர். அப்ப டிவைசஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பிரிப்பாங்க. முக்கியமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய 2 டிவைஸ் இருக்கு. ஒன்று ஃபோன், இன்னொன்று கம்ப்யூட்டர். அப்ப போன்ல பாவிக்கிறதா இருந்தா அதுல 2 கேட்டகரி நீங்க மெயினா பாவிக்கிறது. ஒன்று ஆண்ட்ராய்டு, இன்னொன்று iOS. ஓகே. அதே லேப்டாப்பா இருந்தா நீங்க விண்டோஸ் அல்லது லினக்ஸ், அப்படி இல்லாட்டி மேக் ஓஎஸ், ஆப்பிள். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா சாஃப்ட்வேர்ஸ் அவுட்புட் வித்தியாசப்படும். அப்ப ஆண்ட்ராய்டு பாவிக்கிறவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர், iOS பாவிக்கிறவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அப்படி வேற மாதிரி உருவாக்குவாங்க. இல்லைங்களா? அப்ப ஆண்ட்ராய்டுல சாஃப்ட்வேர் உருவாக்குறதா இருந்தா அதுக்கும் கணக்கா மொழிகள் இருக்கு. iOS ஐபோனுக்குரிய சாஃப்ட்வேர் உருவாக்குறதா இருந்தா அதுக்கும் சில மொழிகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எடுப்போமே, கம்ப்யூட்டர்னு சொன்னா இப்ப அதுல உருவாக்க போறதா இருந்தா விண்டோஸ் இருக்கு. அப்ப விண்டோஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குறீங்களா இருந்தா அதுக்கும் நிறைய மொழிகள் இருக்கு. அப்ப அதுலயும் வந்துட்டு சோலோ லாங்குவேஜ், ஹைபிரிட் லாங்குவேஜ் அப்படின்னு என்ன செய்யலாம், அதாவது யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு லாங்குவேஜை மட்டும் வச்சு உருவாக்குறது இல்லை, மிக்சர். ஒரு 2-3 லாங்குவேஜஸ் ஒரு கொலாபரேட்டிவ், ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கலெக்ஷனா யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எடுப்பாங்க. ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ற அப்படின்றதும் இப்போ இல்லை. இப்போ கலெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜஸ், ஒரு ஸ்டெக் அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதான் ஒரு அவுட்புட்டை தருது இல்லைங்களா? அப்போ டெஸ்க்டாப்புக்குன்னு சொல்லக்கூட இந்த லாங்குவேஜஸ் படித்தா நல்லா. லேப்டாப், அதாவது லேப்டாப்ல யூஸ் பண்ற. அதே மாதிரி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்படி போனால் நல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் 3 இண்டஸ்ட்ரி, அதாவது 3 செக்டரா இது பிரியுது. கணக்கா இருக்கு. நம்ம ஒரு பிரதானமாக பிரியக்கூடிய 3 செக்டர் சொல்றேன். ஒன்று மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப் டெவலப், ரைட். 2வது வெப் டெவலப்மெண்ட், 3வது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அப்ப மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சொன்னதுக்குள்ள பவடத்துல வந்து நீங்க என்ன ஒரு மொபைல்ல ஒரு அப்ளிகேஷனோட ரன் பண்றேன்னா அதை உருவாக்குற, அதை டிசைன் பண்ணி அதை ஒர்க் பண்ற அந்த மாதிரியான ஏரியா, அதுக்குள்ள நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். 2வது வெப் அப்ளிகேஷன் சொன்னா ப்ரௌசரை மையமாக கொண்டு ப்ரௌசர்ல ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். உதாரணத்துக்கு பாருங்க, ப்ரௌசர்ல என்னெல்லாம் ரன் ஆகுது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது இது எல்லாம் அதில் தான் ரன் ஆகுது. என்ன ஸோ அதை மாதிரி நீங்களும் ஒன்று செய்யலாம். ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று படிக்க போறீங்களா இருந்தால் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற செக்டருக்குள்ள போகணும். அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அதாவது ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இந்த விஎல்சி பிளேயர், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட், எக்ஸல், இப்படி ஏதாவது இப்படி சாஃப்ட்வேர் செட்டப் ஃபைல் போட்டு இன்ஸ்டால் பண்றாங்க தானே, அப்படி ஓகே டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண அப்படியானது அப்படின்னா அந்த மாதிரி செக்டருக்குள்ள போகணும். அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் படிக்கணும்.
அதுக்கு வேற வேற லாங்குவேஜ் இருக்கு. இப்போ பிஹெச்பி அப்படின்றத வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் செய்யறதுக்கோ அல்லது மொபைல் அப்ளிகேஷன் செய்யறதுக்கோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ ஜாவா, சி ஷார்ப், பைத்தன், அதே மாதிரி இப்போ இப்படியான லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு தான் இது ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரிக்கு என்ன செய்வாங்க, அதை படிப்பாங்க. அப்போ நீங்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த லாங்குவேஜ் தான் படிக்கணும். நீங்க வெப் அப்ளிகேஷன்ல இதுதான் படிக்கணும், மொபைல் அப்ளிகேஷன் இதான் படிக்கணும்னு பிரிச்சுட்டாங்க. இதுல இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டும் மிச்சம் பூமிங்கா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ். இப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ன்றது அதுவும் பூமிங் தான், பட் அதுக்கான ரிசோர்சஸ் இல்லை அப்படின்றதால அதை யாரும் பெருசா சூஸ் பண்ணி போறது இல்லை. அப்படின்னா ஸ்ரீலங்கால டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் படிச்சு போட்டு ஜாப் எடுக்கிற அளவுக்கு அங்கே அவ்வளோ பெரிய கம்பெனிஸ் எல்லாம் உங்களை என்ன ஹயர் பண்றதுக்குரிய மாதிரி இருக்க மாட்டா. என்னடா பெரிய பெரிய கம்பெனிஸ் மாதிரி தான் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் வைஸா ஒர்க் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ கூகுள் எடுத்தீங்கன்னா கூகுள் கம்பெனில நீங்க வந்துட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க அப்படின்னா, இல்லாட்டி நீ இந்தியாவில் வேலைக்கு போக போறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இதுல எதையும் படிக்கலாம். இந்தியாவில் வேலை, இப்போ ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ண போறேன், அதில் நான் மிடில் ஈஸ்ட்டுக்கு போக போறேன், நான் யூரோப்புக்கு போக போறேன்னா அங்க என்ன பூமிங்ல இருக்கோ அதுதான் நீங்க படிக்கணும். அந்த அடிப்படையில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நீங்க படிக்கிறீங்களா இருந்தா அது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போகலாம். எந்த ஏரியா, எந்த நாட்டில் அது பூமியா இருக்கு, எந்த மாதிரியான செக்டர்ஸுக்குள்ள அது போகலாம் அப்படின்னு. ஸோ அந்த பில்லிங் சிஸ்டம், அந்த மாதிரியான எஸ்சிபி மாடியூல்ஸ் அப்படியானதுக்குள்ள நீங்க போக போறீங்களா இருந்தா, ஒரு குயிக் புக் இப்படியான ஏதாவது லெஜர்ஸ் அப்படியான கம்பெனிஸ்ல போறீங்களா இருந்தா அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் என்ன சி ஷார்ப், ஜாவா மாதிரியான டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் செய்யறாங்க. அப்போ அந்த ஃபீல்டுக்குள்ள அப்படியே போயிட்டு அந்த கம்பெனி ஒர்க் போய் அப்படி அந்த மாதிரி போய் அதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் வைஸா போகணுமாக இருந்தா அதுக்குரிய இண்டஸ்ட்ரீஸ்ல கணக்கு அப்ளிகேஷன்ஸ். இதுல ஆக பூமிங்ல இருக்குன்னு சொன்ன என்னன்னா எல்லா கம்பெனிஸ்லயும் இது இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் தான் இந்த மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டும் வெப் அப்ளிகேஷன். ரைட்டா, அந்த வெப் அப்ளிகேஷன்ன்றது மொபைல் அப்ளிகேஷன்ன்றது இது ரெண்டுமே வந்து ஹை பூம்ல இருக்கக்கூடிய ரெண்டு செக்டர். இந்த மொபைல் சம்பந்தமா நான் ஒரு பக்கம் வைக்கிறேன். அதில் இப்ப நாங்க போறது வெப் அப்ளிகேஷன், வெப்சைட் இப்படியான ஓகே, வெப்சைட், வெப் டெவலப்மெண்ட், வெப் அப்படியான விஷயம். ஸோ இது என்னன்னு சொன்னா வெப் கோடிங் வைஸாக நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறது. அந்த சாஃப்ட்வேரை வச்சு நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செய்யறது. அப்ப இது வந்து ப்ரௌசர்ல ரன் ஆகுது. அப்படியே டொமைன் ஒன்றோட இதை கனெக்ட் பண்றது, இல்லாட்டி ஒரு ஐபி அட்ரஸோட இதை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சர்வர் ஒன்று வாங்கி அதுல அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் டெவலப் பண்ணினா அந்த லிங்க் ஊடாக யாரும் இதை பார்க்கலாம். இப்போ ஒரு வெப்சைட் அல்லது ஒரு வெப் அப்ளிகேஷன். இப்போ இதுதான் அந்த வெப்சைட்ன்ற கதை. இப்போ இந்த வெப்சைட்ன்றது வந்துட்டு பியூரிட்டி ஆஃப் த பேஜ். வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வந்து வச்சு நாங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு பேர். அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்றை உருவாக்கினாலே அது வெப்சைட் ஆகிடும். இணையதளத்துல ஒரு டொமைனை அடிச்சோன்னு ஒரு அட்ரஸுக்கு போனோன்னு அதுல ஒரு பேஜ் காட்டுது அப்படின்னாவே டெஃபினெட்லி இப்போ நீங்க வெப்சைட் செஞ்சிட்டீங்க. அப்போ அந்த வெப்சைட்ல கண்டென்ட்களை நீங்க போட்டு மற்றவங்க பார்க்குற மாதிரியான ஆர்டிகல்ஸ், கண்டென்ட் விஷயங்களை போட 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 அது வந்துட்டு ஒரு என்ன ஒரு வெப்சைட்டாக ஒரு மாற்றம் அடையும். இப்போ இந்த வெப்சைட் வந்துட்டு எப்போ ஒரு வெப் அப்ளிகேஷனா மாறும்னு சொன்னா அதுக்குள்ள மோர் ஃபங்க்ஷன்ஸை நீங்க சேர்க்கும் போது அது ஒரு சாஃப்ட்வேரா மாறும். அப்போ பேசிக்கலி இது ஒரு வெப்சைட், அதை நீங்க ஒரு சாஃப்ட்வேரா மாற்ற போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஒரு சாஃப்ட்வேர். ஏனென்றா ஃபேஸ்புக்ன்றது ஒரு வெப்சைட், உண்மையாகவே ஒரு பேசிக்கா ஒரு வெப்சைட். பட் அதையும் தாண்டி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பரிணாம வளர்ச்சியில் அவங்க வந்து அதை மொடரேட் பண்ணி அது ஒரு சாஃப்ட்வேரா மாத்திடலாம். இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு இப்போ கூகுள் எடுத்தீங்களா, கூகுள்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு வெப்சைட். இந்த பை த கேஸ் இப்போ அதில் கூகுளில் போயிட்டு சர்ச் பாக்ஸுக்குள்ள அடிச்சிங்கன்னு சொன்னா என்டர் பண்ணா அது உலகத்தில் இருக்கிற எல்லா வெப்சைட்ல இருக்கிற எல்லா விடயங்களையும் கொண்டு உங்களுக்கு காட்டுது. ஒரு சர்ச் என்ஜின் அப்படின்ற ஒரு தனித்தன்மையான ஒரு சாஃப்ட்வேரா பேர் மாற்றம் அடைஞ்சிது. அதாவது ஃபங்க்ஷன்ஸ். அப்ப நீங்க ஒரு நாளும் வெப் டிசைனிங் கோர்ஸ்ல நீங்க சிஸ்டம் செய்ய இயலாது, நீங்க வெப்சைட் தான் செய்யலாம்.
ஓகே, அப்ப இப்படியான வெப்சைட்டுகளை நீங்க டிசைன் பண்ணும்போது சிஸ்டம் டெவலப் பண்றது அப்படின்ற ஒரு கேஸ் வரும். இப்ப வெப்சைட் டிசைன் பண்றது வரும். அப்ப வெப் டிசைனர், அப்ப வெப் டெவலப்பர், ரெண்டு கேட்டகரி. நீங்க வெப்சைட்டுகளை இணைய பக்கங்களை டிசைன் பண்ணி அதுல வரப்போற கண்டென்ட்கள் வைஸா டிசைனிங் பண்ணி அந்த பேஜஸை உருவாக்குறீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு வெப் டிசைனர். இந்த வெப் டிசைனிங் என்ற செக்டருக்கு தனியா வேகன்சிஸ் இருக்கு, தனியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி வெப் டெவலப்பர் அப்படின்றது இன்னொரு போர்ஷன். அவங்க வந்து கோடிங் வைஸாக அல்லது என்ன செய்ய போறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சிஸ்டத்தை உருவாக்க போறாங்க. அப்ப வெப் டிசைனிங்ன்றதும் வெப் டெவலப்பர் அப்படின்றதும் வந்துட்டு கோடிங் ரெண்டுக்கும் சம்மந்தப்படுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து வருது. அதுவும் சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்னன்னா வெப் டிசைனிங் அப்படின்றது வந்துட்டு கோடிங் இல்லாம செய்ய இயலாது இல்லைங்களா. வெப் அதாவது இணையத்துல ஒரு பக்கத்தை நீங்க டிசைன் பண்ணணுமா இருந்தா உங்களுக்கு கட்டாயம் கோடிங் தேவை. கோடிங் இல்லாம நீங்க செய்ய இயலாது இல்லைங்களா. அதே மாதிரி எதுவா இருந்தாலும் தான் கோடிங் இல்லாம நீங்க செய்ய இயலாது. ஓகே, கோடிங் என்பது கட்டாயம் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். இப்ப கோடிங் இல்லாம இதை செய்யற அப்படின்றது வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஷார்ட்கட் இல்லைங்களா. அது ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னா அந்த வெப்சைட்ல டிசைன் பண்றதுக்காக நாங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பயன்படுத்தி இந்த வெப்சைட்டை செய்யலாம். அப்ப அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்றத லேர்ன் பண்ற அந்த ப்ராசஸ் தான் என்ன நோ கோடிங் அப்படின்னு சொல்ற பேர்ல நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம். அவ்வளவுதான். அப்ப அந்த நோ கோடிங் என்ற விஷயத்துல ஒரு பேஜை உருவாக்குறதுக்கு ஒரு பாவிக்கிற ஒரு சாஃப்ட்வேரை ஒரு டெவலப்பர் உருவாக்கி தான் அதுக்குள்ள கோடிங் இருக்கு. அந்த கோடிங்கை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி உங்களோட கையில தாராங்க. நீங்க அதை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னா வெப்சைட்டை உருவாக்க போறீங்க. அப்ப வெப்சைட்ன்றதுக்கு இன்னொரு பேர் ஒன்று நாங்க சொல்லுவோம் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ், பக்கங்களின் ஒருங்கிணைப்பு அல்லது ஒரு பக்கங்களின் சேர்க்கை. சரிதானே, இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே. அப்ப அந்த மாதிரியான பக்கங்களை உருவாக்குறதுக்குன்னு சொல்லி கணக்கா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதுல ஒன்றுதான் வேர்ட்பிரஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்ட்பிரஸ். அந்த வேர்ட்பிரஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல என்ன செய்யலாம், ஒவ்வொரு பேஜா நீங்க கிரியேட் பண்ணி அதுல ஒவ்வொன்றையும் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் போடணுமோ அதெல்லாம் கோடிங் நாலேஜ் இல்லாமலே வேர்ட்பிரஸ்ல கிளிக் பண்ணி எட் பண்ணிட்டு போயிடும். கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், எட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு லோகோ போடணும்னா அந்த லோகோ வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணி விட வந்துடும். அதே நீங்க கோடிங்ல அந்த லோகோவை எட் பண்ணையும் மேலும் கோடிங் வைஸா அந்த லோகோவை வந்து நீங்க எட் பண்ணையும் மேலும். ஓகே, அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டா நீங்க டிசைன் பண்ணி முடிக்கலாம். அப்போ கோடிங் நாலேஜ் இல்லாம செய்யலாம். ரைட், இப்போ இதான் கன்செப்ட்ஸ். ரைட்டா. அப்ப இந்த லேர்னிங் மெத்தட்ல இந்த வெப் டிசைன் அப்படின்றத கோடிங் இல்லாம ரெண்டு மெத்தட்லயும் உங்களால செய்ய இயலும். இப்போ கோடிங் வைஸா நீங்க செய்யறதா இருந்தாலும் யூ கேன் லேர்ன் வித் அஸ், எங்களோட என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அதே மாதிரி கோடிங் இல்லாம செய்யறதாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கோர்ஸ்ல வந்து அதாவது இந்த வெப் டிசைனிங் அப்படின்ற கோர்ஸ்ல ரெண்டு மெத்தட்லயும் உங்களுக்கு டீச் பண்ணணும். கோடிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் திங்களும் புதனும் கிளாஸஸ் போகும். கோடிங் இல்லாதவங்களுக்கு செவ்வாவும் வியாழனும் கிளாஸ் போகும். அது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாளும் உங்களுக்கு கிளாஸ் போகும். இல்லை எனக்கு ரெண்டும் தேவைன்னா நீங்க 4 கிளாஸ்லையும் அட்டன் பண்ணிடும். ஒவ்வொரு கிழமையும் ஐ திங்க் 3 அல்லது 4 கிளாஸஸ் நடக்கும். ஓகே, கோடிங் மட்டும்தான் தேவைன்னு சொன்னா நீங்க கோடிங் கிளாஸ்ல மட்டும் அட்டன் பண்ணி போயிடும். இல்லை கோடிங் தேவையில்லை அப்படின்னு சொன்னா நீங்க கோடிங் தேவையில்லைன்ற கிளாஸ்ல மட்டும் அட்டெண்ட் பண்ணி நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ கோர்ஸ் முடிவில் உங்களால வெப்சைட் டிசைன் பண்ணிடும். கோடிங் படியோ கோடிங் இல்லாமலோ இல்லை 2 படியோ உங்களால டிசைன் பண்ணிடும். பட் நோ கோடிங் அப்படின்ற விஷயத்துல, அதாவது ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி வெப்சைட்டை உருவாக்கலாம் அப்படின்ற விஷயத்துல எல்லாரும் இப்ப லேர்ன் பண்றாங்க. அதாவது கோடிங் முடிச்சவங்க, சாஃப்ட்வேர் முடிச்சவங்க, HND IT முடிச்சவங்க இப்ப வந்து வெப் டிசைன் கோர்ஸ்ல வராங்க. ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்க, பட் வெப் டிசைன் கோர்ஸ்ல வேர்ட்பிரஸ் படிக்கணும்னு வராங்க. ஹோஸ்டிங் படிக்கணும், டொமைன் படிக்கணும், இன்டர்நெட் படிக்கணும், வெப்சைட்டை பத்தி அது பண்ண டிசைனிங் படிக்கணும், ஐடியாஸ் எடுக்கணும்னு வராங்க. என்ன ரீசன்னா நோ கோடிங் என்றது ஷார்ட்கட். கோடிங் படிச்சவங்களுக்கும் இது தேவை. ஏன்னா ஒரு சில ஆர்டர்ஸ் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து எல்லா விஷயத்தையுமே கோடிங்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. பிகாஸ் கோடிங்க்கு டைம் எடுக்கும். அப்ப அது நோ கோடிங்க்கு டைம் இல்லை, குயிக். அங்க ஒரு நாள் எடுக்கிறது இங்க ஒரு 5 நிமிஷம் வேலை, 5 மினிட்ஸ் வேலை. அங்க 1 டே எடுக்கும் கோடிங்ல செய்யறதா இருந்தா. அப்ப கம்பெனிஸ் வந்து இப்ப குயிக்கா வந்து டிசைனிங் முடிக்கணும், கண்டென்ட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஈஸி டு மேனேஜ் பண்றது ஈஸி, பேக்கப் எடுக்கிறது ஈஸி, இதெல்லாம் ஈஸின்றதால நோ கோடிங் பேஸ்ல எல்லாரும் லேர்ன் பண்றாங்க.
இப்போ அது பெஸ்டா இது பெஸ்டா அப்படின்ட்டே இல்லை. அந்த தேவைக்கு அது, இந்த தேவைக்கு இது, அவங்க அது வேற தேவைக்காக செய்யறது, இது வேற தேவைக்காக செய்யறது. இப்போ பொதுவாக வந்து இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் அதை சொல்லுவாங்க, இல்லாட்டி வெப்சைட்னு சொல்ற விடயம் வந்து என்னன்னா பொதுவா ஆடியன்ஸ் பார்க்கறதுக்காக செய்யறது. அப்ப இதை செய்யறதுக்கு கோடிங்ல செஞ்சாலோ நோ கோடிங்ல செஞ்சாலோ இதை வந்து ஈஸி டு எக்ஸஸ், அதே மாதிரி ஸ்பீட், அதே மாதிரி டைம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்தந்த நிறுவனங்கள் டிசைட் பண்ணும் இதில் செய்யறது. பட் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், பிஎம்டபிள்யூவா இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாரும் வேர்ட்பிரஸ்ல தான் அவங்களோட வெப்சைட்டை வச்சிருக்காங்க. முக்கியமான பக்கங்கள் வேர்ட்பிரஸ்ல தான் இருக்கு. மேலே 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 அவங்களோட ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது கோடிங் வைஸ் அப்படி டெவலப் பண்ணிட்டு போவாங்க. பட் அவங்களோட பேசிக் வெப்சைட் என்ன வேர்ட்பிரஸ்ல தான் மெயினாக செய்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க மற்ற இதில் போவாங்க. பட் வேர்ட்பிரஸ் அப்படின்றது கட்டாயம் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டூலாகவும் மாறிடுச்சு இல்லைங்களா. அப்போ அதில் ஷார்ட்கட்னு சொல்கிறத விட உண்மையாக சொல்லணும்னா டைமை, நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இந்த வேர்ட்பிரஸ். ஓகே, இப்போ வேர்ட்பிரஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரீ டூல்ஸ், இலவசமான ஒரு சாஃப்ட்வேர். பட் இதில் இருக்கிற ப்ராப்ளம் ஒன்று என்னென்னா, இப்போ இடத்துல சர்வர் ஒன்று நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லைங்களா. வேர்ட்பிரஸை டிரெக்டாக இன்ஸ்டால் பண்ண இயலாது. அது மாதிரி கோடிங்கில் இருக்கிறத ஒன்று நீங்கள் டிரெக்டாக அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா கொஞ்சம் எரர் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அப்போ அந்த சர்வர் எப்படி சூஸ் பண்ணுற, எப்படி அந்த வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணுற, டொமைன் ஒன்றோட எப்படி கனெக்ட் பண்ணுற, website.com.net இப்படியான லிங்கோட நம்ம எப்படி நம்மளோட வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டிசைன் பண்ணுற ஐடியாஸ் எப்படி, என்னென்ன ஐடியாஸில் டிசைன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர், உதாரணத்துக்கு இப்போ டிசைன் பண்ணுற அப்படின்றதும் வந்து சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அதுக்குள்ள உங்களுக்கு ஃபாண்ட் நாலேஜ், கலர் நாலேஜ், அலைன்மெண்ட் பற்றின விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துக்கு எதை போடணும், எதை போடக்கூடாது, எப்படி இப்போ பேஜஸ் செய்கிறாங்க, எத்தனை பேஜஸ் மினிமம் செய்யணும், ப்ரைவசி பாலிசி என்ன, இ-காமர்ஸ் என்ன, பேமெண்ட் கேட்வே, ஆன்லைனில் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன செய்ய இது பண்ணுறாங்க, ப்ராடக்ட் எட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது, அலி எக்ஸ்பிரஸ் இப்படியான மாதிரி அதெல்லாம் நாங்கள் செய்யலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டை கூகுளில் முன்னூறு கொண்டு வர்றது, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆல் டுகெதர் படிக்கக்கூடிய ஒரு லேர்னிங் தான் இந்த என்ன வெப் டிசைனிங் கோர்ஸ். அப்போ அந்த கோர்ஸில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் இன்றைக்கு. அப்போ அந்த கோர்ஸில் வந்து டீப் டெப்த்தாக நாங்கள் படிக்க போகிற விடயங்கள் தானே ஒரு டொமைனை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுல இருந்து அந்த டொமைனை வெரி சீப்பான ப்ரைஸுக்கு எப்படி எடுக்கிற, லோ அமௌண்ட்டில் எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு டொமைனை சூஸ் பண்ணுற டைமில் என்னென்ன ப்ரைவசி மேனர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாங் டேர்முக்கு நம்ம அதை பாவிக்கணுமா, பாவிக்க தேவையில்லையா, இந்த டொமைன் .lk வாங்குறது நல்லமா, .com வாங்குறது நல்லமா, .net வாங்குறது நல்லமா, எதுக்கு ஆப்டிமைசேஷன் கூட கிடைக்கும், எதுக்கு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் கூட கிடைக்கும், எதுக்கு நம்மளுக்கு லாயல்ட்டி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கை தரும், அப்படி இல்லாட்டி எந்த மாதிரி டொமைன் வாங்கணும், எந்த மாதிரி டொமைன் வாங்கக்கூடாது, அது டொமைன் டிஎன்எஸ் கனெக்ட் பண்ணுறது, டொமைன் எப்படி சர்வரோட கனெக்ட் பண்ணுறது, சர்வரோட கனெக்ட் பண்ணுறது பிறகு சர்வர் என்ன, சர்வர் எத்தனை வகைகள் இருக்கு, சர்வர்ன்ற வாடகைக்கு எடுக்கிறதுனா என்ன, வாங்குறேன்னா என்ன, உருவாக்குறேன்னா என்ன, சர்வர் கெப்பாசிட்டியை கூட்டுறது குறைக்கிறது, பேக்கப் எடுக்கிறது, மைக்ரேட் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள். அதில் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சர்வரில் கொண்டு போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த சர்வரில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் சர்வரில். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம எப்படி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டொமைனோட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் டிசைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை எட் பண்ணுறோம்னா எப்படி எட் பண்ணுற, அதுக்கு வந்து பர்ச்சேசிங் செய்கிறதா இருந்தால் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்கிற, இ-காமர்ஸ், அதுக்கு பேமெண்ட் யார் ஆன்லைனில் அதுக்கு காசு போடுறதா இருந்தால் அந்த பேமெண்ட்டையும் பேங்க்கையும் எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் எப்படி அந்த ரிசீவ் ஆகிற மணியையும் கனெக்ட் பண்ணுற, காசு நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ், இப்போ நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணால் அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், இமெயில் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் போகும். அதே மாதிரி கண்டெக்ட் ஃபார்ம் சம்மந்தமான விஷயங்கள் இப்படின்னு சொல்லி போட்டு செக்யூரிட்டி பேக்கப் எடுக்கிறது, அதை இன்னொரு சர்வருக்கு மாற்றுறது, மைக்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் அந்த இதுக்குள்ளே படிப்போம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து சேர்ந்த ஒரு கண்டென்ட் தான் இந்த வெப் டிசைனிங் கோர்ஸ். அதையும் தாண்டி உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணுறதுக்கு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன, லோக்கல் எஸ்இஓன்னா என்ன, அதே மாதிரி பேக்லிங்ஸ், அப்படி இல்லாட்டி என்ன சொல்கிறோம் உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு பேசு பொருளாக மாற்றணும்னு சொன்னால் அவங்களோட வெப்சைட்டில் யூஆர்எல் எப்படி இருக்கணும், அந்த பேஜில் எப்படி ரீடபிலிட்டியான கண்டென்ட் போடணும், எந்த ஆர்டரில் கண்டென்ட்ஸை போடணும், எப்படியான வசனங்களை அதில் எட் பண்ணணும், அதே மாதிரி வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் வராமல் உங்களோட
பேஜஸ்ல வைரஸ் இஷ்யூஸ் வராமல் என்னென்ன விஷயங்களை இது பண்ணணும், சேஃப்டி சம்பந்தமான விஷயங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணணும், அப்படியான கணக்கு விடயங்கள் இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வெப் டிசைனிங் அப்படின்றதுல இருக்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி, இதுக்கு அங்கால வெப் டிசைனிங்கில் நீங்கள் ஒன்றும் இல்லை. அதாவது வேர்ட் ப்ளஸ் வெப், அதாவது நோ கோடிங் பேஸ்டாக போகிறதா இருந்தால், அதே கோடிங் பேஸ்டாக போகிறதா இருந்தால் உங்களுக்கு HTML, CSS, JavaScript, Bootstrap, அதே மாதிரி React.js அப்படின்ற உங்களுக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் அதுக்கு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் கோடிங் பேஸ்டாக போகிறதா இருந்தால். அதே மாதிரி ஃபர்தராக எங்கிட்ட React.js சொல்லி தனியாக வெப் டிசைனிங் கோடிங் ப்ராக்டிஸ் தனி கோர்சஸ் போகுது. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கால ஜம்ப் ஆகி அதில் நீங்கள் கோடிங்கில் வெப் டிசைனிங்கில் ஃப்ளூவெண்ட் ஆகிறதா இருந்தால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். அது உங்களோட விஷ். பட் இது ஒரு ஃபுல் பேக்கேஜ். இதில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு ஐடியா, ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிக்கல உங்களுக்கு தைரியமாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுவேன். ஓகே, இதான் சிம்பிளான அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் அந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு நடந்து கொண்டு போகும். சரிதானே? இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இதுதான் அந்த கோர்ஸை கன்செப்ட். இதில் உங்களுக்கு கோடிங்கில் எந்த நாலேஜும் இல்லாமலே இந்த கோர்ஸுக்குள்ளே நீங்கள் போயிடுது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், நீங்கள் வின் பண்ணிடுது. பிகாஸ் நான் இதை டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எனக்கு கோடிங் அப்படின்றதுல அவ்வளோ பெரிய நாலேஜ் எனக்கு இருக்குல்ல. பட் டீச் பண்ணுறதுக்கு வெளிக்கூட்டம். அதுக்கு முதல்ல நாங்கள் ப்ரொஜெக்ட்ஸ் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம் கிளைண்ட்டுக்கு, லோக்கல் ப்ரொஜெக்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரொஜெக்ட்ஸ், இதில் நாங்கள் ஒர்க் பண்ண தொடங்குறோம். இப்போ அதெல்லாம் கோடிங் இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன ஃபைவரில் எத்தனையோ பேர் ஏர்ன் பண்ணுறாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் பெரிய ஒரு வரப்பிரசாதம், உங்களுக்கு இதில் லிமிட்டட் சீட்ஸ் ஆன் ஃபைவர். நாங்கள் ஃபைவர் காஸ்ட் ஃபீஸ் மட்டுமே ஒன் டைம் பேமெண்ட் வந்து ஐ திங்க் 25,000. அந்த கோர்சஸ் கூட இந்த கோர்ஸோட நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை அந்த ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் சேலஞ்ச். நீங்கள் ஒரு ராங் நம்பர்லேருந்து போய் ஜஸ்ட் கால் பண்ணி ஃபைவர் கோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டு பாருங்க. சும்மா ட்ரை இட். மார்க்கெட்டிங்கில் போய் சொல்லுவாங்க இருந்தால் எங்கள் சைடில் ஜஸ்ட் இன்குவைட் 25,000 எக்ஸெக்ட் ஃபீ. பட் ஆல் டுகெதர் வெப் டிசைனிங்கில் ஏர்லி பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபைவர் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுவும் இந்த என்ன இயர் எண்ட் ஆஃபர்ஸ் சம்திங் இஸ் கோயிங் ஆன், யூஸ் தி சான்சஸ். அப்போ இதில் ஃபைவர் என்னண்டா, நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் நாங்கள் ஃபுல்லாக கைட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸில் நீங்கள் வெப் டிசைனராக ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் செஞ்சு கொடுத்து டாலர்ஸில் இன்கம் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு பெரிய ஒரு பேக்கப். உங்களுக்கு ஜாப்புக்கு போகல, இன்டர்வியூ போகல, ஒன்றுக்கும் போகல, நான் ஏர்ன் பண்ண ரெடி. இப்படி ஏர்ன் பண்ணி HND முடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த காசுல பைக் வாங்கினவன், வாகனம் வாங்கினவன், எல்லாமே இன்வெஸ்டராக மாறி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க ஃப்ரீலான்சிங்கில் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை ஏர்னிங் ப்ரூஃப் வேணுமென்றாலும் பை பர்சனல் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு என்ன காட்டுறதுக்கு என்னாலே இருக்கும். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க ஃபைவரில். ஏர்னிங்ஸ் நாட் அ ஜோக், நாட் அ ஜோக், சீரியஸ்லி தே ஆர் ஏர்னிங். பிகாஸ் ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங்லேயே கொடி கட்டி பாருங்க. ஒரு ஸ்கில்லுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியா அப்படின்னா யூ கேனாட் டூ தட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபைவர் அக்கௌண்ட். என்னோட ஃபைவர் அக்கௌண்ட் இல்லை. ஓகே, பட் I made people earn on Fiverr, right? Because in the team la Fiverr expert irukka, my team. Okay, எனக்கு ஆர்டர் எங்களோட கம்பெனியோட ஸ்டடீஸ் இல்லை, எங்களோட மத கம்பெனிஸ்ட மெயின் ஆர்டர்ஸ் வந்து வெப் டிசைனிங் ஆர்டர்ஸ் வந்து ஃபைவர்ல இருந்து வார ஆர்டர்ஸ் எங்களுக்கு எடுத்து தந்து நாங்கள் என்ன செய்வோம், கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் ஆரம்பத்தில். அதாவது ஃப்ரீலான்ஸ் ஆர்டர்ஸ் அப்படி வந்து எடுத்து செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அது ஃபைவர் அக்கௌண்ட்டே இல்லை. பட் இருந்தாலும் என்ன ஃபைவர் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபைவரில் என்ன ஏர்ன் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள் வெப் டிசைன் ஆர்டர்ஸ் வந்து எடுத்தா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏர்ன் பண்ணிடும். அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட ஃபைவர் அக்கௌண்ட் இல்லை, பட் ஃபைவர் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், அவர் உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுத்து தராருன்னா யூ கேன் ஏர்ன். நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்து இல்லை நீங்களே ஏர்ன் பண்ண போகிறீங்க, நீங்களே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா வி வில் கைட் யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ரைட், இந்த கேமரா எல்லாருக்கும் விளங்குது தானே? உமா ராகவன் கேமரா விசிபிலிட்டி இல்லை சார் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். உங்களோட கேமரா விசிபிளா இல்லை அப்படியா?
எந்த கேமரா விசிபிளா தான் இருக்கு. ஓகே, இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல போடுவோம். நாங்கள் டீடைல்ஸ் எல்லாம் போடுவோம். எங்களோட ஷிம்ரா மிஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட நம்பரை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இதில் கதைப்பாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் இப்போ பேசி நீங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூ கேன் ஜாயின் த கோர்சஸ், யூ கேன் கண்டினியூ த எஜுகேஷனல் ப்ராசஸ். ஓகே, இப்போ இதில் இந்த ஏர்னிங்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. லேர்னிங்ல நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு ஏர்ன் பண்றதோட சேர்த்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலை கிரியேட் பண்ணணும். அதுக்காக இது வந்து யூகே டிப்ளமா லெவல் 4 யூகே டிப்ளமா லெவல் 4 ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த கோர்சஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, இதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு சர்டிஃபிகேட் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட். அப்போ டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் நீங்க வந்து டிரெக்டா இது அசைன்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணாலும் யூகே பாடி எங்கிட்ட யூகே பாடிஸுக்கு சப்மிட் பண்ணி குளோபல் ரெக்கக்னைஸ்டான சர்டிஃபிகேட்ஸுக்குரிய அசைன்மெண்ட்ஸ், அதாவது ப்ரெசன்டேஷனோ நீங்க ஒரு வெப்சைட் உங்களுக்கு டாஸ்க் கொண்டு தருவோம், அதை நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், யூகே குளோபல் ரெக்கக்னைஸ் யூகே சர்டிஃபிகேஷன் கூட உங்களுக்குரிய டிப்ளமா லெவல் 4 இன்டர்நேஷனல் டிப்ளமா லெவல் 4 சர்டிஃபிகேட்ஸுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிடணும். அதுக்குரிய பேமெண்ட்ஸை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக தருவாங்க. ஸோ அதை நீங்கள் பிரித்து பே பண்ணிடணும். அதாவது காஸ்ட் ஆஃப் பேமெண்ட்டை நீங்கள் போட்டு நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் எங்களோட அகாடமியால் வழங்கப்படுற சர்டிஃபிகேட் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் அதுக்குள்ளே எடுத்துருவீங்க. அது முடிஞ்சு அதுக்கு பிறகு நீங்கள் யூகே டிப்ளமாவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணணும். அது குளோபல் ரெக்கக்னைஸ்ட், ரைட்? அது 120 கிரெடிட்ஸ். நீங்கள் அதை வச்சு இன்னொரு இடத்துல ஹெச்என்டி செய்யலாம், டிகிரிக்கு டிரெக்ட் அப்ளை பண்ணி எக்ஸம்ஷன் எடுக்கலாம், இல்லை ஃபாரின் போகிற அந்த அட்டஸ்டேஷன் குளோபல் அட்டஸ்டேஷன் ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்ரூவ்டாக நீங்கள் வேண்டிய இடத்துல நீங்கள் இது பண்ணிட்டு போயிடும். ஸோ அங்கே உங்களோட இன்டர்வியூ வட்டவை அதை ஃபேஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு ரெக்கக்னைஸ் சர்டிஃபிகேட். எல்லா நாட்டிலையும் அங்கீகாரம் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். நாங்கள் அதுக்குரிய சகல கன்சல்டன்சியும் ஃப்ரீயாக செஞ்சு தருவோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸை கூடும் ஃபர்தராக. பட் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த டிப்ளமாவை இப்போ உங்களுக்கு நான் தர சஜஷன், ஸ்கில் எடுத்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் த சர்டிஃபிகேட்ஸ். ஸ்கில் ஓகேனா சர்டிஃபிகேட்ஸில் ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ லெவல் 4 டிப்ளமா லெவல் 4. அப்போ டிப்ளமா லெவல் 4ன்னு சொன்னால் இன்டர்நேஷனலாக இங்கே இலங்கையை பொறுத்தவரை NVQ லெவல் 5க்கு ஈக்குவல். NVQ லெவல் 5க்கு யூகேட டிப்ளமா லெவல் 4 ஈக்குவல். அப்ப இது நீங்க செய்ய போறது NVQ லெவல் 5க்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ். NVQ லெவல் 5க்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ், அதாவது HNDக்கு ஒரு படி கீழே. இதை முடிச்சுட்டு நீங்க HND 4 மாசத்துல நீங்க HNDக்கு எக்ஸம்ஷன் எடுக்கீங்க. 4 மாசம் இதை முடிச்சுட்டு 4 மாசம் லேர்ன் பண்ணினா நீங்க HND இன் வெப் டிசைனிங் நீங்க என்ன செய்யலாம், நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஜஸ்ட் 4 months. பிகாஸ் இந்த கோர்சஸ்ல வந்து உங்களுக்கு லெவல் 4 120 கிரெடிட்ஸ் கவர் ஆகும். HNDன்றது 240 கிரெடிட்ஸ். அப்ப மிச்ச பாதியை தான் நீங்க செய்ய போறீங்க. இப்ப நீங்க எங்களோட கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க HND செய்யறதா இருந்தாலும் எங்களோட நீங்க HND இன் IT நீங்க அப்ளை பண்ணிடும். அப்படி இல்லை HND இன் வெப் டிசைனிங் நீங்க போறதா இருந்தாலும் நீங்க போவேன். ஓகே, இப்போ HND முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 240 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு, கிரெடிட்ஸ் இருக்கு. அப்படின்னா நீங்க லெவல் 5, அப்ப லெவல் 6 அப்படின்னா டிகிரி, அடுத்த டிகிரி விளங்கிட்டா. அப்ப உங்களுக்கு ஸ்கில்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், குவாலிஃபிகேஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், ரைட்? அப்ப சிம்பிளா சொல்றேன்னு பாருங்க. லெவல் 4 டிப்ளமா, லெவல் 5 HND, லெவல் 6 டிகிரி. ஓகே, லெவல் 6 வந்து நீங்க டிகிரி செய்வீங்க. அப்ப லெவல் 7 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா PGD நீங்க செய்யலாம். அப்படின்னா மாஸ்டர்ஸ் அப்படின்னா இது வொகேஷனல் வே, டிப்ளமா வைஸா போற வே. அங்கால அகாடமிக் வே வந்து போகும். அப்ப அங்கால போறீங்களா இருந்தா அதாவது யூனிவர்சிட்டி போயிட்டு டிரெக்டா போனா டிகிரி செஞ்சுட்டு மாஸ்டர்ஸ் செய்யணும். அப்படி இல்லை நீங்க டிப்ளமா செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், லெவல் 5 HND செய்யலாம். அப்புறம் லெவல் 6 செஞ்சா அங்க டிகிரி எடுக்கிற ஒரு ஆளோட குவாலிஃபிகேஷன்ஸும் உங்களோட இந்த லெவல் 6 குவாலிஃபிகேஷன்ஸும் சேம். இந்த வேலை போறது காஸ்ட் கட்டிங், உங்களுக்கு சீப். டிகிரி செய்யறா 7 லட்சம் தேவை,
பட் இந்த மெத்தட்ல போறீங்களா இருந்தா லெவல் 4 லெவல் 5 லெவல் 6 போறீங்களா இருந்தா ஜஸ்ட் ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்களோட என்ன செய்யலாம் 3 லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் 3 லட்சத்துக்குள்ளுக்கு நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம அரைக்கரவாசி உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் இது. சேம் ரெக்கக்னிஷன்ஸ் பட் பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு விஷயங்கள் விளங்குற இல்லை. என்னன்னு சொன்னா எதுக்கு எதை போட்டுட்டு போகணும்னு தெரியாது. உதாரணத்துக்கு டிகிரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கல அப்படின்னு சொன்னா, அதை விட சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா ஒரு நகை கடைக்கு போகக்குள்ள இல்லாட்டி ஏதாவது ஒரு உடுப்பு கடைக்கு போகக்குள்ள நீங்க நகை கடைக்கு போகக்குள்ள நகை வாங்குறதுக்கு போட்டு பார்க்கறதுக்கு உரிய மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ், உடுப்பு கடைக்கு போகக்குள்ள ஃபிட் ஆன் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் போட்டுட்டு போகணும். அப்ப நீங்க ஃபிட் ஆன் பார்க்க உடுப்பு கடைக்கு போகக்குள்ள நீங்க போகக்குள்ள எப்படி போகணும், அந்த ஃபிட் ஆன் பார்க்கறதுக்கான ஈஸியான ஒரு செட்டப்ல நீங்க போகணும். ஆனா நம்ம எப்படி போற, ஃபிட் ஆன் ரூமுக்குள்ள ஒரு பாய் போறாரு, வாரத்துக்கு ஒரு மணித்தியாலம், ஏன்னா அவரு ஃபிட் ஆன் பார்க்கறதுக்கு கடும் கஷ்டம், பயங்கர பிரச்சனை அவருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ இறுக்கமான ஆடைகளை போட்டுட்டு அவடத்துல இருந்து ஃபிட் ஆன் பார்த்து கஷ்டம். அந்த மாதிரி எந்த ஜாப்புக்கு போக போறோம், என்னத்துக்கு நம்ம படிக்கிறோம், எந்த நாட்டுல போய் ஒர்க் பண்ணணும், இப்படியானது எல்லாம் அனலைஸ் பண்ணாம பிள்ளைகள் வந்து அலமோதி தெரியுது. இதை வந்துட்டு ஒரு சில இல்ல எல்லா காலேஜஸும் என்ன செய்யறாங்கன்னா இதை ஒரு கேலி கூத்தாக பாவிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. எப்படி ஆஃபர் என்ன தெரியுமா, கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஜம்போ பீனட், ஜேம் பனிஸ், முட்டைக்கோஸ் இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க ஆஃபர். இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கு தண்ணி போத்தல், சோடா போத்தல் இப்படிலாம் கொடுத்து பிள்ளைகளை வெறும் பிஸ்னஸா மாத்திட்டாங்க. பிள்ளைகளும் பாவம் எதை செய்யணும், அது இது என்ன ஆர்டர்ல போகணும், இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டா நான் பர்சனலா நான் ஒரு கன்சல்டன்ட், நான் ஒரு எஜுகேஷனல் கன்சல்ட். நான் வந்துட்டு ஆல் ஓவர்ல முட்டை மார்க்ஸ் வாங்கினார் தானே, போடா வெளியே என்ற ஸ்டேட்டஸ்ல இருந்தால் தான் நான் ஆல் ஓவர்ல ஸ்கூல்ல. அப்ப இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நாங்க வந்து ரிவெஞ்ச் வச்சு நாங்க படிக்கிறோம். ஆல் ஓவர்ல வந்து பாஸ் ஆகிறதே கொஸ்டின் மார்க்கா இருந்து நாங்க ஏ லெவல் வந்து யூனிவர்சிட்டி போறோம். ஏ லெவல் வந்துட்டு நாங்க ரெவல்யூஷன் செய்யறோம். யூனிவர்சிட்டி போறதோட நான் செஞ்ச முதல் வேலை கைட் பண்ற பிள்ளைகளுக்கு என்ன ஆர்டர்ல படிக்கணும். ஓ லெவல் முடிஞ்சு, நான் ஏ லெவல் செய்யல, அடுத்து என்ன செய்யற, இது என்ன பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் கை காட்டணும். ஏ லெவல் இல்லாம என்ன போகலாம், எப்படி போகலாம், நீங்க உங்களோட கெரியர் எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஏ லெவல் செஞ்சுட்டேன், யூனிவர்சிட்டி கிடைக்கல, நான் என்ன செய்யணும், நான் காமர்ஸ், ஓகே ரைட், உங்களுக்கு காமர்ஸ்ல போற ஐடியா இருக்கா, நான் மெட்ஸ் செஞ்சேன், உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ல போற ஐடியா இருக்கு, நான் பயோ செஞ்சேன், நான் வந்துட்டு ஆர்ட்ஸ் செஞ்சேன், நான் அடுத்து என்ன செய்யணும், இப்படியான கொஸ்டின்ஸுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கை காட்டணும். இது எனக்கு சாட்டப்பட்ட ஒரு பொறுப்பு. Salam whiteboard. Fatima Salam, someone, you are sharing your whiteboard. Why is that? Salam. Okay. அப்ப இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அந்த நோக்கங்களுக்காகத்தான் நாங்க ஒரு காலேஜை வந்துட்டு நாங்க உருவாக்கி நாங்க அதை செஞ்சு கொண்டு போறோம். இப்படியான விடயங்கள்ல பிள்ளைகள் வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க, அடுத்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும். அப்ப நான் உங்களுக்கு சொல்ற ஒரு செஷன், கேமரா ஆன் பண்ணிக்கொள்ளுங்க, சொல்ற செஷன் என்னன்னா ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ற அதே டைம்ல உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸையும் வளர்த்துக்கொள்ளும். குவாலிஃபிகேஷன்ன்றது நான் சொல்றது அந்த பேப்பர் சான்றிதழ், உங்களோட சான்றிதழ்களையும் நீங்க வளர்த்துக்கொள்ளும். ரெண்டும் தேவை, இல்லைங்கிட்டா, ரெண்டும் தேவை. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தா போதும், சான்றிதழ் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சான்றிதழும் தேவை, ஸ்கில்ஸும் தேவை. ஸ்கில் இல்லாம கிடைக்கப்படுற சான்றிதழ் வந்து ஒரு பேப்பர். அதே மாதிரி ஸ்கில் இருந்து சான்றிதழ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களை நீங்க ப்ரூஃப் பண்றதுக்கு மிச்சம் கஷ்டப்படும். ரெண்டுமே இருக்குன்னு சொன்னா ஈஸியா நீங்க காய் நகர்த்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் புத்திசாலி செய்யற வேலை. அப்ப அதால ரெண்டும் தேவை. சர்டிபிகேஷன்ஸ் கட்டாயம் தேவை, அதை நாங்க செஞ்சு தரோம். உங்களுக்கு ஸ்கில்ஸையும் தரோம். ரெண்டும் இருக்குன்னு சொன்னா
உங்களோட ஒருத்தரும் கதைக்க இயலாது. ஓகே, பிகாஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களோட பேருக்கு நீங்க பின்னுக்கு ஹெச்என்டி இன் ஐடி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணி நம்ம யாரும் கதைக்கல. பிகாஸ் யூ ஹேவ் த நாலேஜ், நீங்க பதில் கதைக்கலாம். ஓகே, அது மாதிரி நீங்க ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணீங்க, உங்கள்ட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, பட் இன்டர்வியூக்கு கூப்பிட்டா தானே நீங்க உங்களோட ப்ரூஃப் பண்ணிடணும். உங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இல்லாட்டி இன்டர்வியூக்கே கூப்பிட மாட்டாங்க. இன்டர்வியூக்கு போறதுக்கு சர்டிஃபிகேட்ஸை யூஸ் பண்ற, இன்டர்வியூல கதைக்கிறதுக்கு ஸ்கில்ஸை யூஸ் பண்ற. ஓகே, அப்ப சர்டிஃபிகேட் இல்ல ஸ்கில் மட்டும் இருக்குன்னா இன்டர்வியூக்கே அப்ளை பண்ணாலே நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. ஓகே, ரெண்டும் தேவை. ஸ்கில்ஸும் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரியான ரெண்டும் ஒரே டைம்ல நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நல்ல. ஸ்கில்ஸ் எடுத்துட்டு அப்ளை பண்ணி நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் 1 by 1 முடிச்சுட்டு போனாலும் நல்லா. ரெண்டும் கட்டாயம் தேவையான விஷயங்கள். ஓகே, அப்ப இதுகள் இப்ப நீங்க இப்ப என்ன அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க டிசைனிங் கோர்ஸோ இல்ல ஏதோ ஒரு கோர்ஸ் ஒன்று செய்யணுமா இருந்தா உங்களுக்கு தேவை இல்லாம சாப்பிடுற உணவு உங்களுக்கு வந்துட்டு விஷம். பசி இல்லாம நீங்க சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிக்கணும், நம்மளுக்கு இந்த கோர்ஸ் வந்து தேவையா, நான் ஏன் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், உண்மையா நம்மளுக்கு இதுல பிரயோஜனம் இருக்கா, நம்மளுக்கு இதுல நம்பிக்கை இருக்கா, தைரியம் இருக்கா. அப்படி இல்லாட்டி நீங்க இந்த செஷன்ல நீங்க எடுத்துக்கொண்ட நல்ல விடயங்களை மட்டும் எடுத்துட்டு நீங்க உங்களோட ஃபியூச்சருக்கு என்ன கோர்சஸ் சம்பந்தமா நீங்க படிக்கிற ஐடியா இருக்கோ அது சம்பந்தமா நீங்க படிக்க போயிடும். ஏன்னா உங்களோட 6 மாசம் 6 months அரௌண்ட் 4 months ஃபாஸ்ட் ட்ராக் 6 months மேபி 4 தொடக்கம் 6 மாதங்களை உங்களோட டைம் உங்களோட லைஃப்ல நீங்க வேஸ்ட் ஆகிடக்கூடாது. முதல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிற டைம்ல நீங்க ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுக்கணும். பட் நான் உங்களுக்கு தர கேரண்டி என்னன்னா எங்கட சைடால இந்த ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம உங்களுக்கு தருவோம். ஆனா திருப்பியும் சொல்ற விஷயம் என்னன்னா வெப் டிசைனிங்ன்றதே உங்களோட பிளான்ல இல்லை. நீங்க உண்மையாவே மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போறதுக்கு நீங்க செகண்ட் ஷை படிச்சுட்டு இருக்கிற ஒரு பயோ படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டா தயவு செய்து படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. பயோவை படிச்சு டாக்டர் ஆகுங்க. உங்களுக்கு வெப் டிசைனிங் தேவையில்லை. வெப்சைட்ன்றது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு தேவை இப்போ டாக்டர் ஆகுது. நீங்க லோ படிக்கிறீங்கன்னா லோ படிங்க. இதுக்குள்ள ஆட்டுக்குள்ள கொண்டு வந்து மாட்டை பூத்திட்டு கஷ்டப்படாதீங்க. பட் வெப் டிசைனிங் படிக்கிற பிளான் இருக்குன்னு சொன்னா வேற எதையும் படிக்காதீங்க. தைரியமா வெப் டிசைனிங் இறங்கி படிங்க. பட் அவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது, ரைட்டா? அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்ல மிச்சம் டயரப்பா டச்சோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செக்டர் வெப் டிசைனிங். எல்லா கம்பெனிக்கும் தேவை. உங்களுக்கு ஒரு கம்பெனி வந்தாலும் முதல்ல அதான் தேவை. இது கட்டாயம் தேவை. நான் சொன்ன மாதிரி இதை பார்த்துதான் லாயாலிட்டியை கெஸ் பண்றாங்க, இது பண்றாங்க. எல்லா கம்பெனிக்கும் தெரியும். எல்லாருக்கும் வெப் டிசைனர்ஸ் தேவை. ஃபிக்ஸட்டா தேவை. தொடர்ந்து வேலை இருக்காது. ஒவ்வொரு நாளும் வேலை இருக்கு. ஒரு கம்பெனிக்கு நீங்க ஒரு வெப் டிசைனரா பண்ணா உங்களுக்கு டெய்லி வேலை இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லுவேன், மேசன் தொழில் அப்படின்னு சொன்னா கட்டுமானம் முடிஞ்சதோட அவங்களோட வேலை முடியுது. பட் வெப் டிசைனர் வேலை அப்படி இல்லை. அங்க தொடர்ந்து வேலை நடந்துட்டே இருக்கும். எங்க டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு கம்பெனிலேயோ வாட் எவர் ப்ராஜெக்ட்ஸ்லயோ உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனால அது மட்டும் இல்லாம உங்களை ஒரு இதெல்லாம் தாண்டி இந்த கோர்சஸ்ல கணக்கா நாலேஜஸ் தர போறோம். டொமைன் ஹோஸ்டிங், அது இது ஏராளமான நாலேஜ். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ், எஸ்சிஓ, லோக்கல் எஸ்சிஓ, அதே மாதிரி பேக்லிங்ஸ் சம்பந்தமான ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங். டூல்ஸ், கணக்கா டூல்ஸை பாவிக்கிறதுக்கான லைசன்ஸ் தர போறோம். லைசன்ஸுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ சீப்பான டிஜிட்டல் அசட்ஸ் எங்கெங்க வாங்கலாம், இது பண்ணலாம், இப்படியான ஐடியாஸ் இப்படியெல்லாம் இருக்கு. இப்படி சொல்லி ஒரு பெரிய ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ள நீங்க வர போறீங்க. இது ரெண்டையும் தாண்டி, அதாவது நான் ஓகே நான் பயோ படிக்க போறேன், நான் லோ படிக்க போறேன், நான் வேற போக போறேன், ஓகே இன்னும் போயிடுவீங்க ஒரு செட். இன்னொரு செட் இல்லை நான் படிச்சா இப்போ இதை படிக்க தான் வேணும் இந்த மைண்ட் செட்ல கொஞ்சம் பேர் மாறி இருப்பீங்க. ரெண்டும் இல்லாம கொஞ்சம் கேஸ் இருக்கும். என்னைய மாதிரி ஆக்கள், நானும் அப்படித்தான் இருந்தேன். என்னடா செய்யல, எப்படி போற, நம்மளோட லைஃப் எப்படி தொடங்குற, எப்படி முடிக்கிற அப்படின்னு என்ன ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா இருந்தா இறைவன் மேல பாரத போட்டு பயப்படாம இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம கணக்க நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண போறோம். கணக்க கதைப்போம், லைஃப் பத்தி கதைப்போம், ஃபியூச்சர் பத்தி பிளான் பண்ணலாம். பிகாஸ் இந்த கோர்ஸ்ல வந்து இதை தாண்டி கணக்கா நம்ம ட்ராவல் பண்ண போறோம். லைஃப்ல செய்ய வேண்டிய விடயங்கள், பிஸ்னஸ்ல செய்ய வேண்டிய விடயம், பிஸ்னஸ் கன்சல்டேஷன் பார்ட் இருக்கு, ஒரு சில ஜாப்புக்குரிய ரெடி ஆகக்கூடிய விஷயங்கள், இப்படியான எத்தனையோ விடயங்கள் இருக்கு. ஓகே, அதுகள் சம்பந்தமா கதைய போறோம். டிப்ளமா பத்தி கதைப்போம், டிகிரி பத்தி கதைய போறோம்.
அதே மாதிரி இந்த கிரெடிட்ஸ் என்ன, ஸ்டூடெண்ட் வீசாண்டா என்ன, இப்படியான விஷயங்கள் இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். எது அதாவது கெரியர் கைடன்ஸ் ஒரு தனி செக்ஷன் இருக்குது, மொடியூல் இருக்குது. அதில் நாங்கள் ஜாப் சம்மந்தமானது, பிஸ்னஸ் சம்மந்தமானது, ஃப்ரீலான்சிங் சம்மந்தமானது எல்லாம் டீப் த்ரோ கதைப்போம். ஓகே, ஸோ இதில் யாருக்கும் இந்த கதைச்ச விஷயங்களில் டவுட்ஸ் யாருக்கும் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி தாராளமாக கேட்கலாம். இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். டவுட்ஸை மட்டும் கேட்டுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் விடயங்கள் இந்த செஷனை வந்து கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணினவங்க கட்டாயம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கும். யாருக்கு அதில் ஒர்த் விளங்க மாட்டேன் அட்டன் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு உண்மையாக அது ஒர்த். ஓகே, அது ஒர்த்தாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் பிரிண்டட்டில் வேணுமென்றாலும் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணி, அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், லேமினேட் பண்ணி அதை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் சர்டிஃபிகேட்டாக மட்டும் நீங்கள் வச்சுக்கொள்ளனாலும் வச்சுக்கொள்ளலாம். ஸோ அது சம்மந்தமான கைடன்ஸை உங்களுக்கு இப்போ தருவாங்க. இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறதுல வந்து குழப்பங்கள் இருக்குது. அதை டீப்பாக கதைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. பட் சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணீங்க, இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிங்கன்றதுக்கான ஒரு சான்றிதழ். ஓகே, ஒரு சான்றிதழ். அந்த சான்றிதழோட வேல்யூ உங்களுக்கு எப்போ விளங்கும்னு சொன்னால் நீங்கள் இன்டர்வியூ போகிறதா தான் விளங்கும். ஒரு ஜாப்புக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா விளங்கும். உங்களோட ஐடியாவில் ஜாப்புக்கு போகிற ஐடியாவே இல்லைன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. இல்லை உங்களோட பிளான் ஃப்ரீலான்சிங் தானேன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. இல்லை நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகே, நீங்கள் ஜாப்புக்கு போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் பேருக்கு பின்னுக்கு இப்படி போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவை. ஓகே, அந்த சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு புத்திசாலி படிப்பிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க. சரியா, முதலாவது விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு புத்திசாலி படிப்பிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். ரெண்டாவது, ஒரு ரெப்யூட்டடான ஒரு காலேஜ்லேருந்து வாங்கணும். ஒரு ரெப்யூட்டடான ஒரு காலேஜ்லேருந்து வாங்கணும். ஓகே, கரண்ட்லி வி ஹேவ் 4 branches. ஓகே, 4 branches ஊடாக நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கோம். அதில் நாங்கள் எங்களோட மெயின் ஹெட் ஆஃபீஸில் தான் எங்களோட ரூட்டிங் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஊரில் வி ஹாவ் எவ்ரி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ், ஸ்டூடெண்ட் சம்மந்தமான விஷயங்களை ஸ்டாஃப் வைஸாக நாங்கள் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூவோ வாட்டெவர் யார் எவர் வந்தாலும் வெரிஃபிகேஷன் பண்ணணுமா இருந்தாலும் எங்களோட சர்டிஃபிகேட்டை டிரெக்ட்லி தே கேன் விசிட் அஸ். வி ஆர் ஹியர் ஃபிசிக்கல். நாங்கள் இந்த ஆன்லைனில் பூச்சாண்டி காட்டுற அகாடமி இல்லை. இல்லைன்ட்டு ஆன்லைனில் வந்துட்டு முகம் தெரியாமல் பூச்சாண்டி காட்டுற ஆக்கள் இல்லை. நாங்கள் ஒரு ஒரு ஆர்கானிக்காக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக்கான ஒரு நிறுவனம். ஓகே, நாங்கள் ஒரு ஹெல்பிங்கோட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபோட, ஸ்டூடெண்ட் சைடில் ஹெல்பிங் மைண்டோட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபோட இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ரெப்யூட்டட் வைஸாக எங்கள்கிட்ட இருந்து கணக்கு பிள்ளைகள் அவுட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி சொசைட்டியில், இண்டஸ்ட்ரியில் கொலாபரேட்டிவ் வைஸாக எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன்ஸ் இருக்குது. எங்களோட சர்டிஃபிகேட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது. ஸோ யார் எவர் வந்தாலும் எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸாக இருக்கணும். வாட் எவர் வி ஆர் கீப்பிங் ஆன் த டேட்டா பேஸ். இவங்க தான் படித்தாங்க, அதால் தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் யார்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறீங்களோ அவங்களுக்கு அதில் ரெக்கக்னிஷன் தெரியும். ஈவன் ஒரு கூகுள் சர்ச் நீங்கள் போய் அடிக்கலாம், ஸ்டடீஸ் அகாடமிட்டு எத்தனை ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ வாட் எவர் எங்கேயும் தான் யூ கேன் சர்ச் இட், ஸ்டடீஸ் அகாடமி, ரைட்? ஸோ உங்களுக்கு அதில் ரிவ்யூவாக இருக்கட்டும், ஃபீட்பேக்காக இருக்கட்டும், வாட் எவர் யூ கேன் செக் இட், ரைட்? நாங்கள் வந்துட்டு அந்த ரெப்யூட்டட் வைஸ் ஒரு கம்பெனியில் போனாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த அகாடமியோட நேமாக தானே அடிப்பேன். அது ரெப்யூட்டடாக இல்லையான்னு பார்க்குறது கூகுள் அடிப்பேன். ஸோ அந்த கூகுள் அடித்தா ஒன்றுமே காட்டுது இல்லைன்னு சொன்னால் சர்டிஃபிகேட்டுக்கு ஒர்த் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ரைட், ஃபைன். நிறைய விடயங்கள் கதைச்சிருந்தேன், சரி தானே? யூ ஹாவ் அ டைம். இந்த கோர்ஸ் இந்த ப்ரோக்ராம் முடிகிறதோட உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஒன்றுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஏர்லி பேர்ட் ஆஃபர்ஸ், அதில் ஒரு சில கோர்சஸ் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அது சம்மந்தமாக மிஸ் ஷிம்ரா உங்கள்கிட்ட கதைப்பாங்க. அதுகளையும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஏர்லியாக ஜாயின் பண்ணுறதால அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஒரு சில கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு எடிஷனலாக நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமான ஒரு கோர்ஸ் தாங்க இந்த ஃபைவர் அப்படின்ற கோர்ஸ். ஃபைவர் அதாவது சிம்பிளாக, அதாவது உங்களோட கோர்ஸ் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை பே பண்ணுறான்ற சொல்கிறது இட்ஸ் டூ மச் ஆஃப் மணி இல்லைங்களா? சீரியஸ்லி நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி போட்டு இல்லாட்டி நீங்கள் அந்த ஆஃபரை மிஸ் பண்ணி போட்டு நீங்கள் என்ன அதை வேறையாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அன்லக்கி. ஏன்னா அதில் கோர்ஸ் ஃபீஸ் வந்து மிச்சம் ஹை.
ரைட். அப்போ அதில் நான் மெயினாக இந்த ஒரு சில கோர்ஸஸுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம் ஃப்ரீயான்றது மிச்சம் பிரயோசனமான ஒரு விஷயம். அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரி இப்போ இதை முடிச்சுட்டு டிப்ளமா, HND இப்படியான கைடன்ஸ் எங்களோடய போகலாம். அதுலேயும் நாங்கள் உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்போம். எப்படின்னா டிப்ளமா முடிச்சுட்டு நீங்கள் HND அப்ளை பண்ணுற டைமில் நீங்கள் டிப்ளமாவுக்கு பே பண்ண அந்த அமௌண்ட்டை கூட நாங்கள் என்ன செய்வோம், ஆஃபர்ஸ் கூட நாங்கள் HND நீங்கள் ஜாயின் பண்ண டைமில் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். உங்களுக்கு கூட்டி கழிச்சு எப்படி தான் படித்தாலும் உங்களுக்கு அதே காசுக்குள்ளே தான் படிச்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் டிப்ளமா முடிச்சுட்டு HNDக்கு வரக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் HND வந்து 2,45,000 நீங்கள் வந்துட்டு இப்போ டிப்ளமாவுக்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்க ஒரு 25,000 அப்படின்னா, எங்களுக்கு HND நாங்கள் ஆஃபர்ஸில் போய் கொண்டிருக்கோம் 175,000 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுலேயும் இந்த 25,000 திருப்பி கழிச்சுட்டு நீங்கள் 150 பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி, அதையும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பிரித்து பே பண்ணுற மாதிரி, இப்படியெல்லாம் ஒரு சில விஷயம், அப்படியான விஷயங்கள் இருக்கு. ஓகே, நடக்குது. சாரி, எதுவும் பேசுனீங்களா யாரும்? ஓகே, இதை பற்றி உங்களோட மிஸ் சிம்ரா கதைப்பாங்க. வேற காமனாக யாருக்கும் டவுட்டல் இருந்தால் கேட்டுக்கொள்ள, யூ கேன் ஆஸ்க் தி டவுட்ஸ். சிம்ரா, உங்களுக்கு எத்தனை மினிட்ஸ் இருக்கு ஸ்லைட்? 5 minutes. ஓகே சார். இல்லை, உங்களோட ஸ்லைடு எவ்வளோ நேரத்துக்குரிய விஷயம் இருக்கும்? 2-3 minutes அப்படியா? 5 to 5 minutes சார். 5 minutes, ஓகே. உங்களுக்கு ஒரு 5 minutes சிம்ரா மிஸ் காய்ப்பாங்க சர்டிஃபிகேட் குரிய டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக. ஓகே, ஸோ இப்போ டவுட் ஒருத்தருக்கும் இல்லை, ஹேண்ட் ரைஸ் பண்ணலைன்றதால நான் லீவ் ஆகிறேன் டெம்பரரியாக. சிம்ரா மிஸ் கழிச்சு முடியும் வரைக்கும் நானும் இருப்பேன். அவன் கழிச்சு முடிய டவுட்ஸ் இருந்தால் யாரும் கதைக்கிறேன்னா கதைப்போம். இப்போ சிம்ரா மிஸ், யூ கேன் கண்டினியூ. தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார், வந்து உங்களுக்கு வெப் டிசைனிங் இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. வெப் டிசைனிங் சொன்னா என்ன, அதே போல் வந்து வெப் டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகு வந்து ஏர்ன் பண்ணலாமா, அதே போல் வந்து வெப் டிசைன் வந்து நம்ம கோடிங் மூலமா ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலும், நோ கோடிங் மூலமாக, அதாவது வேர்ட்பிரஸ் மூலமாக வந்து நான் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து நீங்கள் வெப் டிசைனிங் கோர்ஸ் வந்து அவங்களோட கெரியரை வந்து வெப் டிசைனிங் கோர்ஸ்லேயே நீங்கள் கொண்டு செல்லணும் ஐடியா இருக்கிறவங்க, நீங்கள் எங்களோட சைட்லேயும் வந்து வெப் டிசைன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அதே போல் வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகு வந்து நாங்கள் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் வந்து தருவோம். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். அதோடு சேர்த்து கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் கிளாஸாகவே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஸ்டடீஸ் அகாடமியை வந்து ஏன் சூஸ் பண்ணிக்கொள்ளணும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட